الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات وقال النبي صلى الله عليه وسلم لأن يؤدب الرجل ولده خير له من أن يتصدق بنصف صاع على المساكين أو كما قال صلى الله عليه وسلم சங்கைக்குரிய உலமா பெருமக்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹுடைய பேரருளால் இந்த தாருல் உலூம் சித்திகியா மதரசாவினுடைய மற்றும் இந்த மஸ்ஜிதினுடைய இந்த மாதாந்திர பயானுடைய வரிசையிலே மதரசாக்கள் மக்தபுகள் இல்லை என்றால் என்கிற ஒரு தலைப்பிலே பேசும்படி நடத்திலே அன்போடு கேட்டுக்கொள்ளப்பட்டது. கணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, மக்தபுகளுடைய அவசியம், மக்தபுகள் இல்லாததனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இன்ஷா அல்லாஹ் அதை பற்றியும் தொடர்ந்து சொல்லப்படும். ஆரம்பமாக நாம் மிக அழுத்தமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், மார்க்க கல்வியினுடைய அவசியம், மார்க்க கல்வியினுடைய மகிமை. இதை நம்மில் ஒவ்வொருவரும் தற்காலத்திலே தெரிய வேண்டிய, அறிய வேண்டிய அவசியம் உடையவர்களாக இருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதுமே தம்முடைய தோழர்களிடத்தில் மார்க்க ஞானம், மார்க்க அறிவு குறித்த தேடலை, ஆர்வத்தை தம்முடைய தோழர்களுக்கு மத்தியிலே உண்டாக்கி கொண்டே இருப்பார்கள். பல சந்தர்ப்பங்களிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல அறிவார்ந்த கேள்விகளை தம்முடைய தோழர்களிடத்திலே கேட்பார்கள். அதற்கு யாரேனும் பதிலளித்து விட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை வாழ்த்துவார்கள், அவர்களுக்கு சுபச்செய்தியும் சொல்வார்கள். ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய தோழர்களில் ஒருவரான உபய் இப்னு கஅப், சஹாபாக்களிலேயே குர்ஆனை திறம்பட ஓதுபவர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட தோழர். அக்ரவுஹும் உபய், சஹாபாக்களில் குர்ஆனை மிக அழகான முறையிலே ஓதக்கூடிய ஒரு தோழர் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அவர்கள். அவர்களிடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கேள்வி கேட்கிறார்கள். ஐயு ஆயத்தின் அஅஸமு ஃபீ கிதாபில்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்தில் திருக்குர்ஆனில் மிக உயர்ந்த வசனம் எது, மிகச்சிறந்த வசனம் எது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபய் இப்னு கஅபிடத்தில் கேட்கிறார். எத்தனையோ வசனங்களுடைய சிறப்பை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே பல சந்தர்ப்பங்களில் சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனால் இப்படி ஒரு கேள்வி கேட்கிறாங்க, இவர் என்ன பதில் சொல்கிறார் என்று பார்க்கலாம். தம் தோழரிடத்தில் உபய் இப்னு கஅபிடத்தில் கேட்கிறார்கள், ஐயு ஆயத்தின் அஅஸமு ஃபீ கிதாபில்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்திலே சிறந்த வசனம் எது, மிக உன்னதமான வசனம் எதுன்னு கேட்கிறாங்க. உபய் இப்னு கஅப் அவர்கள் சற்றும் யோசிக்காமல் உடனே பதில் சொன்னார்கள், ஆயத்துல் குர்சின்னு சொல்லி. குர்ஆன்ல ஆக சிறந்த வசனம் ஆயத்துல் குர்சி, நாம் எல்லாம் அறிந்து வைத்திருக்கிற அந்த ஆயத்துல் குர்சின்னு சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அளவில்லாத மகிழ்ச்சி. ஏனென்றால் உண்மையிலுமே திருக்குர்ஆனுடைய வசனங்களில் மிக அற்புதமான வசனம் ஆயத்துல் குர்சி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய தோழர் உபய் இப்னு கஅபை பார்த்து சொன்னார்கள், உபய் அவர்களே, லியஹ்னிகல் இல்மு அபல் முன்திர், லியஹ்னிகல் இல்மு அபல் முன்திர், உபய் இப்னு கஅப் அவர்களே, உம்முடைய இந்த அறிவுக்காக, உம்முடைய இந்த ஞானத்திற்காக நான் உன்னை வாழ்த்துகிறேன் என்று சொன்னார். ஆக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருக்குர்ஆனுடைய ஞானம், திருக்குர்ஆனுடைய அறிவு குறித்து தம்முடைய தோழர்களிடத்திலே ஆர்வம் ஊட்டுவார்கள். அவ்வாறு கல்வியிலே ஆர்வம் உடையவர்களை
மேலும் மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊக்குவிப்பார்கள். புகாரி ஷரீஃபில் ஒரு ஹதீஸ் வருகிறது. ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் பெருமானாருடைய தோழர்கள்ல மிக அதிகமான அளவிலே ஹதீஸ்களை அறிவித்த பெருமைக்குரியவர் அபூ ஹுரைரா அவர்கள். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா அவர் கேள்வி கேட்கிறார்கள். மன் அஸ்அதுன் நாஸி பி ஷஃபாஅத்திக யௌமல் கியாமா. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நாளை மறுமை நாளிலே உங்களுடைய பரிந்துரைக்கு, உங்களுடைய ஷஃபாஅத்திற்கு மிக பொருத்தமானவர், தகுதியானவர் யார் என்று கேட்கிறார். மன் அஸ்அதுன் நாஸி பி ஷஃபாஅத்திக, உங்களுடைய அந்த பரிந்துரைக்கு பொருத்தமானவர் யார் என்று ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்வதற்கு முன்னால் அவருடைய அந்த மார்க்க ஆர்வம், எல்லா விஷயத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த ஆர்வத்தை முதல்ல பாராட்டுறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அபூ ஹுரைராவை பார்த்து, அபூ ஹுரைராவை, எனக்கு தெரியும் இந்த கேள்வியை முதலில் நீர்தான் என்னிடத்தில் கேட்பீர் என்று. இப்படி ஒரு கேள்வியை நீங்க தான் கேட்பீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியும். காரணம் என்ன? நீங்கள் ஹதீஸின் மீது கொண்டிருக்கிற ஆவல், ஹதீஸின் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தேடலின் காரணமாக இந்த கேள்வி என் தோழர்கள்ல வேறு யாரும் கேட்பதற்கு முன்னால் நீங்கள் தான் கேட்பீர்கள் என்று எனக்கு தெரியும் என்று முதல்ல அவரை வாழ்த்தி விட்டு, அவரை ஊக்கப்படுத்தி விட்டு பிறகு சொன்னார்கள், அபூ ஹுரைராவை, நீர் கேட்ட கேள்விக்கான பதில் மறுமையிலே என்னுடைய ஷஃபாஅத்திற்கு, என்னுடைய பரிந்துரைக்கு வாழ்ந்த மக்கள் யார் என்று சொன்னால், எவரெல்லாம் தூய உள்ளத்தோடு லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொன்னார்களோ அவர்கள் அத்தனை பேரும் என்னுடைய பரிந்துரைக்குரியவர்கள் என்று பெருமானார் சொன்னார். இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் தோழர்களை யாராவது சிறந்த கேள்வியை கேட்டால் அவங்களை பாராட்டுவார்கள், அவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊக்குவிப்பார்கள். இதுவெல்லாம் திருக்குர்ஆனுடைய அறிவு, மார்க்க அறிவு குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி தன் தோழர்களை ஊக்கப்படுத்தி கொண்டே இருந்தாங்க. கணியத்திற்குரியவர்களே, நாம் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நாம் செய்ய வேண்டிய துஆ எது? உலகத்தினுடைய செல்வங்களை விட, உலகத்தினுடைய வாக்கியங்களை விட அதிகமாக நாம் கேட்க வேண்டிய துஆ குர்ஆன் நமக்கு கற்றுத்தருகிறது அல்லவா? ரப்பி ஸித்னி இல்மா, யா அல்லாஹ் எனக்கு அறிவை, கல்வி ஞானத்தை அதிகப்படுத்து. திருக்குர்ஆனுடைய ஞானம், ஹதீஸுடைய ஞானம், இந்த மார்க்க அறிவு குறித்த ஞானத்தை எனக்கு அதிகப்படுத்து. இந்த துஆ தான் நமக்கு குர்ஆன் அதிகமாக கேட்கும்படி சொல்லுது. பார்க்கலாம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இப்படிப்பட்ட துஆவை கேட்கிற சஹாபாக்கள் விஷயத்துல தான் பெருமைப்பட்டாங்க. ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள், நான் ஆரம்பத்தில் சொன்னது போல சஹாபா பெருமக்களிலே 5000க்கும் மேற்பட்ட ஹதீஸ்களை அறிவிக்கக்கூடிய ஒரு தோழர். வேற எந்த சஹாபியை விட ஹதீஸ்களில் அவருக்கு கூடுதலான நினைவாற்றல் அவருக்கு. மற்ற சஹாபாக்கள் ஏன் அவ்வளவு ஹதீஸை அறிவிக்கலன்னு சொன்னா, அவங்க பயந்தாங்க, பெருமானாருடைய ஹதீஸை அறிவிக்கிற போது ஏதாவது தவறு வந்து விடக்கூடாது, அதனால் பயத்தின் காரணமாக அவர்கள் அறிவிக்கல. ஆனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களுக்கு அல்லாஹ் கூடுதலான மனன சக்தியை கொடுத்திருந்தான், நினைவாற்றலை அல்லாஹ் கொடுத்திருந்தான். அதன் காரணமாக அவர்கள் 5000க்கும் மேற்பட்ட ஹதீஸ்களை அறிவித்தாங்க. இந்த நினைவாற்றல் அவர்களுக்கு வருவதற்கான காரணம் என்ன? சஹாபாக்களில் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அவர்கள், இன்னும் எத்தனையோ மூத்த சஹாபாக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. யாருக்குமே கொடுக்காத ஒரு கல்வி ஞானத்தை, யாருக்கும் கொடுக்காத நினைவாற்றலை அல்லாஹ் தஆலா அபூ ஹுரைராவுக்கு கொடுக்க காரணம் என்ன? பெருமானாரும் சொல்வார்கள் ஹஜ்ரத் அபூ ஹுரைராவை பற்றி, அபூ ஹுரைரா பிஆவுல் லில் இல்ம், அபூ ஹுரைரா இருக்கிறாரே என் தோழர்களில் அவர் கல்வியை சுமக்கிற பாத்திரம் என்று சொன்னாங்க. என்ன காரணம்? அல்லாஹ் அவ்வளவு பெரிய ஒரு நினைவாற்றலை அவருக்கு கொடுப்பதற்கு. இதை பற்றி சுனன் நஸை என்ற கிதாபிலே ஒரு ஹதீஸ் வருகிறது. இந்த சம்பவம் நமக்கு விவரித்து காட்டுகிறது ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ஏன் இவ்வளவு பெரிய நினைவாற்றலை பெற்றிருந்தாங்கன்னு சொல்லி. ஒரு சந்தர்ப்பத்திலே மஸ்ஜித் நபவியிலே 3 சஹாபாக்கள் கூடியிருக்கிறார்கள். ஸைத் இப்னு சாபித், அபூ ஹுரைரா, இன்னொரு சஹாபி, மொத்தம் 3 பேர். 3வது சஹாபியினுடைய பேர் வரல. இந்த 3 சஹாபாக்களும் கூடியிருக்கிறார்கள். அந்த காலத்திலே சஹாபா பெருமக்கள் கூட்டாக துஆ செய்கிற போது அவர்களிடத்துல ஒரு பழக்கம் இருந்துச்சு. கூட்டாக துஆ செய்கிற போது அது என்னன்னு சொன்னா, ஒவ்வொருத்தரும் தத்தமது தேவையை கேட்பாங்க, அடுத்தவர்கள் ஆமீன் சொல்லுவாங்க. ஒருத்தர் கேட்டு முடிச்சதும் அடுத்த ஒரு துஆ செய்வாரு, எல்லாரும் ஆமீன் சொல்லுவாங்க.
இப்படி இருக்கிற அத்தனை பேரும் தங்களுடைய தேவைகளை கேட்க மற்றவங்க ஆமீன் சொல்லுவாங்க. இப்படி ஒரு கூட்டு துவா சஹாபாக்கிட்ட இருந்துச்சு. ஸைத் இப்னு சாபித் அவர்கள் சொல்றாங்க, அபூ ஹுரைரா நான் இன்னொரு தோழர் 3 பேரும் மஸ்ஜித் நபவியில இருந்தோம். நாங்க துவா செஞ்சுக்கிட்டு இருந்தோம். ஒருவர் துவா செய்ய ஒருத்தர் ஆமீன் கூற இப்படி இருந்தோம். இப்படி இருக்கையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுக்குள் வந்து விடுகிறார்கள். பெருமானாரை கண்டதும் நாங்கள் துவா செய்வதை நிறுத்திவிட்டோம். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய அருமை தோழர்களே, நீங்கள் எதை செய்து கொண்டிருந்தீர்களோ அதை செய்யுங்கள். ஏன் நிறுத்திவிட்டீர்கள்? நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்களோ அதை செய்யுங்கள் என்று சொன்னாங்க. ஸைத் இப்னு சாபித் அவர்கள் சொல்கிறார்கள், ஆரம்பத்தில் நான் துவா செய்தேன், நான் துவா செய்கிறேன். அதற்கு பெருமானாரும் ஆமீன் சொன்னார்கள். என்னோடு இருந்த 2 தோழர்களும் ஆமீன் சொன்னாங்க. நான் சில தேவைகளை கேட்டேன், அல்லாஹ்வுடைய தூதரும் அதற்கு ஆமீன் சொன்னாங்க. அடுத்து இன்னொரு தோழர் அவர் துவா செய்கிறாரு. அவர் தன்னுடைய சில தேவைகளை கேட்கிறாரு. அதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஆமீன் சொன்னார்கள். நாங்கள் எல்லாரும் ஆமீன் சொன்னோம். மூன்றாவது ஹஜ்ரத் அபூ ஹுரைராவுடைய வாய்ப்பு வரும். நல்ல சந்தர்ப்பங்கள் வருகிற போது அதை பயன்படுத்தணும். நாம உன்னதமான சந்தர்ப்பங்கள்ல கூட உலக தேவைகளை தான் உட்படுத்துறோம். யாராவது பெரியவர்கள் ஷேகுமார்கள் வந்தாங்கன்னு சொன்னா உலக விஷயங்களுக்காக தான் அவங்கள்ட்ட துவா செய்யும்படி வைக்கிறோமே தவிர யாரும் அவங்கள்ட்ட இருந்து மார்க்க விஷயத்துக்காக நம்ம துவா செய்யும்படி சொல்றது இல்லை. பாருங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுருக்கமா துவா செஞ்சாங்க, அழகான துவா செஞ்சாங்க. பெருமானார் அதற்கு ஆமீன் சொல்லிட்டாங்க. அவர் என்ன துவா செஞ்சாரு பாருங்க. துவாங்கிறது வரவலன்னு கேட்கறது துவா கிடையாது. நம்ம நினைச்சுக்கிறோம் நிறைய கேட்டா நல்ல துவான்னு நினைச்சுக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அபூ தாவூதுல ஒரு ஹதீஸ் வரும், பின்னால் ஒரு கூட்டம் வருவாங்க, அவர்கள் ஒது செய்வதிலும் எல்லை மீறுவார்கள். வசுவசாவனால 3 தடவைக்கு 5 தடவை 6 தடவை கழுவுவாங்க. ஒது செய்வதிலும் எல்லை மீறுவார்கள், துவா செய்வதிலும் எல்லை மீறுவார்கள். அப்படி ஒரு கூட்டம் வரும் என்று பெருமானார் சொன்னாங்க. துவாங்கிறது சுருக்கமா அழகான முறையில கேட்கணும், அதான் துவா. பாருங்க, அபூ ஹுரைரா கேட்கிறாங்க, பெருமானாரும் சபையில இருக்கிறாங்க. 2 ஜும்லா தான், 2 வாக்கியம் தான் அவர் கேட்டாரு. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மா சஅலக ஸாஹிபாய. யா அல்லாஹ், என்னுடைய இந்த 2 தோழர்களும் என்னெல்லாம் கேட்டாங்களோ அதையெல்லாம் நானும் கேட்கிறேன். அந்த 2 தோழர்களும் கேட்டதை அவர் ஒரே வார்த்தையில முடிச்சுட்டாரு. இந்த 2 பேரும் என்னெல்லாம் கேட்டார்களோ அதை நான் உன்னிடத்துல கேட்கிறேன். பெருமானார் ஆமீன் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த வார்த்தை கேட்கிறார், வஅஸ்அலுக இல்மன் லா யுன்ஸா. இறைவா, நான் உன்னிடத்திலே எந்த ஞானமும் எனக்கு மறக்கக்கூடாது என்று கேட்கிறேன். எந்த விஷயத்தை நான் கேட்டாலும் மறக்கக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் சொன்னாங்க. இதான் அவர் கேட்ட இந்த துஆ இருக்குது, எனக்கு எப்போதும் எதுவும் மறக்கக்கூடாது. பெருமானார் அதற்கு ஆமீன் சொன்னாங்க. துஆக்கள் இப்படிதான் இருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு ஆமீன் சொல்லிட்டாங்க, இந்த துஆ கபூல் ஆயிடுச்சு. பக்கத்தில் இருந்த அந்த 2 தோழர்களும் பதறி போய் சொல்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல, யா ரசூலல்லாஹ், நாங்களும் இப்படி ஒரு துஆ செய்றோம், நீங்க எங்களுக்கும் ஆமீன் சொல்லுங்க. நாங்க எந்த விஷயத்தையும் மறக்க கூடாது, நாங்களும் துஆ கேட்கிறோம், எங்களுக்கு நீங்க ஆமீன் சொல்லுங்க. இப்ப நபி சொன்னாங்க, இந்த வாய்ப்பை அவர் தட்டி பறித்து விட்டார். சபகக்கும் பிஹா அல் குலாமுத் தௌசி. இந்த வாய்ப்பை அவர் உங்களுக்கு முன்னால தட்டி பறித்து விட்டார். துஆ கபூல் ஆகிற ஒரு நேரம், அந்த நேரத்தில் நான் ஆமீன் சொன்னேன், அவர் அதை கேட்டு முடிச்சிட்டாரு. இனி நான் கேட்டாலும் கூட அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காது. துஆவுடைய சந்தர்ப்பங்கள்ல எந்த துஆ செய்யணுங்கிறத இங்க நமக்கு கற்றுத்தரப்படுது. நல்ல துஆக்கள் கேட்கணும். அபூ ஹுரைரா கேட்டாங்க, யா அல்லாஹ், எனக்கு அறிவு மறக்கக்கூடாது, இல்மு எனக்கு மறக்கக்கூடாது. நம்முடைய குழந்தைகளுக்கு மக்தபுடைய இந்த சிறார்களுக்கு நாம சொல்லிக் கொடுக்க வேண்டிய துஆ, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் லா யுன்ஸா. யா அல்லாஹ், எனக்கு அறிவு மறக்கக்கூடாது, இல்மு மறக்கக்கூடாது. உலகத்துல எதுனாலும் மறக்கலாம், ஆனா கற்கிற கல்வி மறக்கக்கூடாது, பயனுள்ள கல்வி மறக்கக்கூடாது, குர்ஆன் மறக்கக்கூடாது, துஆக்கள் மறக்கக்கூடாது. இப்படி ஒரு துஆவை அபூ ஹுரைரா கேட்டதனுடைய வாக்கியம்தான் அவர்கள் மற்ற சஹாபாக்களை விட அதிகமான ஹதீஸுகளை அறிவிக்க ஆரம்பித்தாங்க. இப்போ இதுல கவலை இருக்கணும். நாம படிக்கிற விஷயம் துஆக்கள் மறந்து போகுது, மரணம் செய்யக்கூடிய ஆயத்துகள் மறந்துடுது. அபூ ஹுரைரா அவர்களுக்கு அல்லாஹ் இந்த துஆவுடைய பரக்கத்துல மறதியை எடுத்து தான் அவர் 5000 ஹதீஸை அறிவித்தார். ஆக நான் சொல்ல ஒரு விஷயம் என்ன, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கல்வியிலே ஆர்வமுடையவர்களை, தேட்டமுடையவர்களை ஊக்குவித்துக் கொண்டே இருப்பாங்க. அவங்களை ஏதாவது ஒரு வகையில சந்தோஷப்படுத்தி கொண்டே இருப்பாங்க. இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் தோழர்களுக்கு கொடுத்திருந்த ஆர்வம். அந்த அடிப்படையில் தான் நம்ம பார்க்கிறோம்.
இஸ்லாமிய ஆரம்ப காலகட்டங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கல்வியாளர்களுக்கு ஒரு தனி மதிப்பு இருந்தது. இன்னைக்கு கல்வின்னு சொன்னால் ஆங்கிலம் படித்தவர்கள் தான் கல்வியாளர்கள், ஆங்கிலம் தான் ஒரு பெரிய கல்வின்னு நினச்சிக்கிறோம். யாராவது 2 வார்த்தையில் ஆங்கிலத்தில் பேசிட்டா பெரிய மேதையாக பெரிய ஞானியாக பார்க்கப்படுது. இங்கே நன்றாக நாம் தெரிந்து கொள்ளணும், தாய்மார்களும், ஆங்கிலம் என்பது ஒரு மொழி தான், அது அறிவு அல்ல. அறிவு வேறு, மொழி என்பது வேறு. ஆங்கிலங்கிறது ஒரு மொழி. இதில் ஒரு 2 வார்த்தை பேசுறதுனால ஒரு மனிதனுக்கு எந்த உயர்வும் கிடையாது, எந்த தாழ்வும் கிடையாது. இன்றைக்கும் கூட ஆங்கிலமே இல்லாத எத்தனையோ நாடுகள் இருக்குது. உலகத்தினுடைய பல பெரும் தலைவர்கள் ஆங்கிலம் பேச தெரியாத தலைவர்கள் இருக்கிறாங்க. ரஷ்ய அதிபருக்கு ஆங்கிலம் பேச தெரியாது. இப்போ ஆங்கிலம் என்பது ஒரு பெருமை இல்லை, அது ஒரு மொழி தான். அது நம்ம அதை பெரிய ஞானம் நினைத்துக் கொள்றோம். மார்க்க ஞானம், குர்ஆனுடைய விளக்கம், ஹதீஸுடைய விளக்கம், மார்க்க சட்டங்கள், இதை யார் தெரிந்திருக்கிறார்களோ அவர்கள் தான் உண்மையிலுமே போற்றப்பட வேண்டியவர்கள், மரியாதைக்குரியவர்கள். இன்னைக்கு உலமாக்களுக்கு அந்த மரியாதை சமூகம் தர்றதில்லை. அவங்களை எந்த உயர்ந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வைக்கிறது கிடையாது. ஆக குர்ஆனுடைய அறிவை பெற்றவர்கள் தான் மிக உயர்ந்த இடத்தில் உள்ளவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சில நேரங்களில் யுத்தங்கள் முடிந்த பிறகு ஷஹீதானவர்களை ஒரே கபூரில் 2 பேர் 3 பேரை சேர்த்து வைக்க வேண்டியது வரும். சில நிர்பந்தங்களின் காரணமாக ஒரு கபூரில் 2 பேர் 3 பேரை அடக்குவாங்க. அப்படி அடக்கம் செய்கிற நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபூரில் முதல்ல யாரை இறக்கிறது? பல சுஹதாக்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னால் முதல்ல யாரை இறக்கிறது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கேயும் சொல்வார்கள், அக்ஸருஹும் ஜம்அன் லில் குர்ஆன். யார் குர்ஆனை அதிகம் ஓதி இருக்கிறாரோ, குர்ஆனை அதிகம் யார் மனனம் செய்திருக்கிறாரோ அவரை கபரை முதல்ல வைங்க, அப்புறம் தான் அடுத்தவங்க. அங்கே கபூரில் வைக்கிறதுல கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை மனனம் செய்த மக்களுக்கு தான் முதலிடம் கொடுக்கிறாங்க. தொழுகை என்று பார்க்கிறோம். தொழுகையில் இமாமத்துக்கு முன்னுரிமை பெற்றவர்கள் யார்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், யஉம்முஹும் அக்ரஉஹும். ஒரு கூட்டத்திலே அதிகமாக குர்ஆன் ஓத தெரிந்தவர் யாரோ, குர்ஆனை மனனம் செய்தவர் யாரோ அவருக்குத்தான் முன்னுரிமை. குர்ஆன் ஓத தெரிந்தவர் தான் தொழுகையில் இமாமா இருக்கணும். ஆக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மார்க்க ஞானம், மார்க்க அறிவுடைய மக்கள், அவர்களுக்கு தான் எல்லா விஷயத்திலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னுரிமை கொடுக்குறாங்க. பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க என்ன துவா யாருக்காக கேட்டாலும் கபூல் ஆகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பணிவிடையாளர்கள் யார் என்ன செஞ்சாலும் அவங்களுக்காண்டி துவா செய்வாங்க. இப்போ நாம் பணிவிடைன்னு சொன்னால் ரொம்ப லேசாக நினைக்கிறோம். இப்போ டீ கொண்டு கொடுக்குறாரு இந்த சகோதரர், இது கூட ஒரு பெரிய பணிவிடை, நம்ம அவருக்காக துவா செய்யணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன விஷயத்துக்கும் துவா செய்வாங்க. நாம் சிங்கிள் டீ தானே கொடுத்தாருன்னு நினச்சிடறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாடியில் ஒரு தூசி இருந்துச்சு. ஹஜ்ரத் அபூ அய்யூப் அல் அன்சாரி அந்த தூசியை தட்டி விடுறாங்க, பெருமானாருடைய தாடியில் இருந்த அந்த தூசியை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே துவா செய்கிறாங்க, யா அல்லாஹ், இந்த அபூ அய்யூப் என் தாடியில் இருந்த தூசியை தட்டி விட்டது போல வாழ்க்கை முழுவதும் அவருக்கு வரக்கூடிய துன்பத்தை நீ நீக்குவாயாக. சின்ன ஒரு காரியம் செஞ்சாலும் துவா செய்கிறது. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு நாள் இரவு நேரத்தில் அவங்களுடைய ஹாலா மைமூனா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி ஹஜ்ரத் உம்முல் முஃமினீன் மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டில் பெருமானார் தங்குறாங்க. உடன் இப்னு அப்பாஸும் தங்குறாங்க, பெருமானாருடைய இரவு வணக்கத்தை பார்க்கணும்னு சொல்லி. அப்போ இப்னு அப்பாஸுக்கு வயசு கம்மி தான். பெருமானார் வஃபாத் ஆகிற போது இப்னு அப்பாஸுடைய வயது 12 அல்லது 13. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகிற போது இப்னு அப்பாஸுடைய வயசு 12 அல்லது 13ன்னு சொன்னால், அப்போ பெருமானாருடைய அந்த ஹயாத்துடைய காலத்தில் அவருக்கு வயசு எத்தனை இருந்திருக்கும்? இப்போ மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டில் பெருமானார் இரவு தங்குறாங்க, இப்னு அப்பாஸும் வர்றாங்க. நான் நபி இரவு எப்போ எழுந்திருப்பாங்களோ அப்போ நபியோடு நின்று தொழணும். சின்ன குழந்தைக்கு அந்த பையனுக்கு ஆசை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு எழுந்திருத்தார்கள். இப்னு அப்பாஸ் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒது செய்வதற்காக பெருமானாருக்கு தண்ணீர் ஊற்றுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அவருடைய பணிவிடை, இந்த ஹித்மத்தில் சந்தோஷப்பட்டு அவருக்காக துவா செஞ்சாங்க. துவா என்ன கேட்குறாங்க? அல்லாஹும்ம அல்லிம்ஹு அல் ஹிக்ம, அல்லாஹும்ம ஃபக்கிஹுஹு ஃபித்தீன் வ அல்லிம்ஹு தஅபீர் அல் குர்ஆன். அல்லாஹ் இவருக்கு மார்க்கத்தில் விளக்கத்தை கொடு, குர்ஆனுடைய விளக்கத்தை அவருக்கு கொடு.
மார்க்க ஞானத்தையும் கொடு, குர்ஆனுடைய விளக்கத்தையும் கொடு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். அந்த துஆவுடைய அருள் தான் ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் அவர்கள் குர்ஆனுடைய விரிவுரை செய்யக்கூடிய மக்களுக்கு அவங்க தலைவராக இருக்கிறாங்க. குர்ஆனுடைய விரிவுரைன்னு வந்துருச்சுன்னு சொன்னால் அதில் முதல்ல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தான் முன்னுரிமை. அவ கல்வியும் கல்வியாளர்களும் கல்விக்கான துஆவும் நம்ம ரொம்ப அவசியம் செய்யணும். அதில் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் அப்போ இப்னு அப்பாஸ் அப்போ தான் வாலிபராக இருக்கிறாரு. உமருடைய ஆட்சி காலத்தில் தான் வாலிபர். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் எத்தனையோ மூத்த சஹாபாக்கள் எல்லாம் இருந்தாங்க. அந்த மூத்த சஹாபாக்களை விட உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய சபையில் இப்னு அப்பாஸுக்கு ஒரு தனி இடம் உண்டு, தனி முக்கியத்துவம் உண்டு. இது கொஞ்சம் வயசில் மூத்த சஹாபாக்களுக்கெல்லாம் கொஞ்சம் வருத்தமாகத்தான் இருந்துச்சு. ஏன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நம்மை போன்ற வயதில் மூத்தவர்களை விட இந்த வயதில் சின்ன பையன் இப்னு அப்பாஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன்? கல்வியாளர்களை மதிக்கணும். மார்க்க அறிவு எவ்வளவு பெரிய பொக்கிஷம் என்பதை நாம் விளங்க வேண்டும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரொம்ப மதிக்கிறது, அவங்களுக்கு அதிகமாக இடம் கொடுக்கிறது இந்த வயதில் மூத்தவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. இதை எப்படியோ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காதுக்கு இந்த செய்தி வருது. இந்த வயதில் மூத்த சஹாபாக்கள் எல்லாம் நீங்கள் இந்த சின்ன பையனை பக்கத்தில் வச்சுக்கிறது கொஞ்சம் வருத்தமாக இருக்குதுன்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏன் தான் இப்னு அப்பாஸை பக்கத்தில் நான் வச்சிருக்கிறேங்கிற காரணத்தை மக்களுக்கு தெளிவுபடுத்த விரும்பினாங்க. அவருடைய அறிவும் அவருடைய அந்த குர்ஆனுடைய விளக்கமும் எல்லா மக்களுக்கும் தெரியணும்னு சொல்லி இப்னு அப்பாஸ் விரும்பினாங்க, உமர் விரும்பினாங்க. அதனால ஒரு நாள் சபை கூடுது. அப்படி சபை கூடக்கூடிய நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கிருந்த மக்களிடத்தில் லைலத்துல் கத்ருடைய இரவு எந்த இரவுன்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க. லைலத்துல் கத்ருடைய இரவு எந்த இரவுன்னு சொல்லி சஹாபாக்கள் ஒவ்வொருவரும் ஒரு கருத்தை சொல்கிறாங்க. ரமலானுடைய எந்த இரவுன்னு ஆளாளுக்கு ஒரு கருத்தை சொல்கிறாங்க. இறுதியில் இப்னு அப்பாஸ் இடத்துல வர்றாங்க. உமர் தான் கேட்குறாங்க, உங்களுடைய கருத்து என்ன, லைலத்துல் கத்ர் எந்த இரவுன்னு கேட்குறாங்க. இப்போ இப்னு அப்பாஸ் சொன்னாங்க, லைலத்துல் கத்ர் ரமலானுடைய 27ஆம் இரவாக இருப்பதற்கு வாய்ப்பு அதிகம், 27ஆம் இரவாக இருப்பதற்கான வாய்ப்பு அதிகம்னு சொல்கிறாங்க. இப்னு அப்பாஸ் இடத்துல உமர் கேட்டாங்க, இதை நீங்கள் சொந்த கருத்தாக சொன்னால் நான் உங்களை சும்மா விட மாட்டேன், இதற்கான ஆதாரத்தை நீங்கள் சொல்லணும், இதற்கான ஆதாரத்தை கொண்டு வந்தால் தான் நான் உங்களை விடுவேன்னு சொல்கிறாங்க. உமருடைய நோக்கம் என்ன, அந்த மஜ்லிஸில் இருக்கிறவங்களுக்கு இந்த சின்ன பையனுடைய அறிவு தெரியட்டும்னு சொல்லி அவங்க எப்படி ஆதாரத்தை சொல்லுவாங்கன்னு தெரியும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதற்கான ஆதாரத்தை சொன்னாங்க. என்ன ஆதாரம் சொன்னாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய கடைசி 10 ஒற்றைப்படை இரவுல தான் லைலத்துல் கத்ர் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஒற்றைப்படைன்னு பார்த்தோம்னா 1, 3, 5, 7, 9 இவ்வளோதான் இருக்குது, இந்த 5 தான் இருக்குது. இந்த ஒற்றைப்படையில் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான எண்ணிக்கைன்னு பார்த்தோம்னா 7 தான் இருக்குது. 7ங்கிற எண்ணிக்கை நம்ம பார்த்தோம்னா அல்லாஹ் தஆலா வானங்கள் 7 வானங்களை படைச்சிருக்கிறான், 7 பூமியை அல்லாஹ் படைச்சிருக்கிறான், வாரத்தின் நாட்கள் 7 நாட்களாக ஆக்கியிருக்கிறான், மனிதனை 7 கட்டங்களாக படைத்ததாக சொல்கிறான். சூரா கத் அஃப்லஹல் முஃமினூன்ல மனிதனை 7 கட்டங்களில் படைத்தோம்னு சொல்கிறான். மனிதனுக்கான 7 வகையான உணவை படைத்ததாக அபஸ வ தவல்லாங்கிற சூறால அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் தவாஃபுடைய சுற்று 7ஆக ஆக்கியிருக்கிறான். சஃபா மருவால ஓடுறோம், 7 சுற்றுகள் தான் ஓடுறோம். மினால கல்லெறியப்படுது, 7 கற்கள் எறியப்படுது. அல்லாஹ் திருமணம் செய்யக்கூடாத உறவு முறைகள், ஒரு ஆண் எந்தெந்த பெண்களை திருமணம் செய்யக்கூடாது 7 உறவு முறைகளை அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான். இப்படி அடுக்கடுக்க ஆதாரம் சொல்றாங்க. இந்த 7ங்கிற எண்ணிக்கை அல்லாஹ்வுக்கு பிரியமானது. இப்போ அப்படியானால் இந்த ஒற்றைப்படையில் லைலத்துல் கத்ர் எதுவாகத்தான் இருக்க முடியும், 27ஆக தான் இருக்க முடியும். அவர்கள் சொன்ன இந்த விளக்கத்தை கேட்டு சபையில் உள்ளவர்கள் எல்லாம் வியந்து போனார்கள். உமர் தான் சொன்னாங்க, நான் ஏன் இவரை எனக்கு பக்கத்தில் வச்சிருக்கிறேன்னு சொன்னால் அவருடைய இந்த கல்வி, அவருடைய இந்த அறிவுக்காக தான் நான் பக்கத்தில் வச்சிருக்கிறேன். ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி, அவர்களுக்கு பின்னால் வந்த தோழர்களும் சரி, மார்க்க ஞானம், மார்க்க அறிவு, குர்ஆன் ஹதீஸுடைய விளக்கத்திற்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். ஆரம்ப காலங்களில் ஹலீஃபாக்கள், இஸ்லாமிய ஆட்சியாளர்கள், ஜனாதிபதிகள், அவர்கள் கூட உலமாக்களுக்கு முன்னால் தங்களை ஒரு சாதாரண அடிமையாகத்தான் ஆக்கிக் கொள்வாங்க. ஹாரூன் ரஷீத் மன்னர் ஆட்சி செய்த காலம், அவர் மக்காவிற்கு வந்திருக்கிறார் ஹஜ் செய்வதற்காக. அக்காலங்களிலே ஹலீஃபாக்கள், ஜனாதிபதிகள் வருடந்தோறும் ஹஜ்ஜுக்கு வருகிற பழக்கமும் இருக்கும்.
மன்னர் ஹாரூன் ரஷீத் மக்காவுக்கு வந்திருக்கிறார் ஹஜ்ஜுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்கு. அவருக்கு ஹஜ்ஜு தொடர்பான ஒரு சந்தேகம், ஹஜ்ஜுடைய ஒரு மசலாவிலே விளக்கம் அவருக்கு தேவைப்படுது. நிறைய அறிஞர்கள் மக்கமா நகரத்தில் இருக்கிறாங்க. ஹாரூன் ரஷீத் கேட்குறாரு, எனக்கு ஹஜ்ஜு தொடர்பான ஒரு மசலாவில் விளக்கம் தேவை, நான் யாரிடத்தில் சென்று விளக்கம் கேட்கறது? இப்போ எல்லாரும் சொன்னாங்க, மக்கத்துல் முக்கர்ரமாவில் அன்றைக்கு ஒரு பெரிய தாபியீன்களில் ஒரு பெரிய அறிஞர் இருந்தாங்க. அவர் எப்படிப்பட்ட அறிஞர்னா ஃபகீஹுல் ஹஜ்ஜி. ஹஜ்ஜினுடைய சட்டத்திட்டத்தில் அவரை மிஞ்சிய அறிஞர் கிடையாது. ஹஜ்ஜினுடைய சட்டம்னா அவர் தான். அந்த அளவுக்கு அவர்கிட்ட போய் நீங்கள் கேட்கணும். இமாம் அபு ஹனீஃபா போன்ற மாபெரும் சட்ட மேதைகள் கூட ஹஜ்ஜுக்கு செல்லும் போது அவர்கிட்ட கேட்பாங்க. அத்தா உபனு அபி ரபா அவர் பேர், மக்கால் இருக்கிறாங்க, அவர் பேர் அத்தா உபனு அபி ரபா. ஹஜ்ஜினுடைய விளக்கம்னா அவர்கிட்ட தான் மக்கள் வரணும். இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க, ஹாரூன் ரஷீத் இடத்துல ஏதோ அத்தான்னு சொல்லி ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தான் ஹஜ்ஜுடைய விளக்கத்தில் பெரிய அறிஞர்னு சொல்லி. இந்த அத்தா யாருன்னு சொன்னால் ஒரு அடிமை வம்சத்தில் வந்தவர், அடிமை, ஒரு அடிமை பெண்ணுக்கு பிறந்தவர். அடிமைகளை கூட இந்த மார்க்கம் கல்வியை கொண்டு உயர்த்தியது. மார்க்க ஞானத்தை கொண்டு இந்த அடிமைகளுடைய ஸ்தானத்தை உயர்த்தியது இந்த மார்க்கம். அவர் ஒரு அடிமை, அத்தா உப்னு அபி ரபா. அது மட்டுமல்ல, பார்ப்பதற்கு தோற்றத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் அலங்கோலமான தோற்றம், உடல் ஊனமுற்ற தோற்றம், அலங்கோலமான தோற்றம், கருப்பினத்தை சார்ந்தவர், அடிமை. ஆனால் அல்லாஹ் தஆலா இந்த இல்மை கொண்டு, நான் ஆரம்பத்திலே ஓதிய அந்த வசனத்திலே சொன்னது போல, யர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனூ மின்கும் வல்லதீன ஊதுல் இல்ம தரஜாத். அல்லாஹ் இந்த கல்வியை கொண்டு பலருடைய படித்தரங்களை அல்லாஹ் உயர்த்துகிறான். அத்தா ஒரு கருப்பினத்தை சார்ந்தவர், உடல் ஊனமற்றவர், அழகில்லாதவர், ஒரு அடிமை, அல்லாஹ் இந்த கல்வியை கொண்டு உயர்த்துகிறான் அவரை. ஹாரூன் ரஷீத் அவர்கள் இமாம் அத்தாவை சந்திக்க வர்றாங்க. முதல்ல ஹாரூன் ரஷீத் அவர்கள் இந்த இமாம் அத்தா இப்னு அபி ரபாஹ கூப்பிட்டு அனுப்புகிறாங்க. கொஞ்சம் அவரை வர சொல்லுங்க, நான் அவர்கிட்ட விளக்கம் கேட்கணும்னு சொல்லி. மன்னருடைய ஆட்கள் வர்றாங்க, ஹலீஃபாவுடைய ஆட்கள் இமாம் அத்தாவிடத்திலே வந்து சொன்னார்கள், மன்னருக்கு ஒரு சந்தேகம், ஹலீஃபாவுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, உங்களை அழைத்து வர சொன்னார்கள் என்று. இமாம் அத்தா இப்னு அபி ரபாஹ் உடனே சொன்னாங்க, தயக்கம் இல்லாமல் சொன்னாங்க, கல்வியை தேடி வர வேண்டுமே தவிர கல்வி தேடி வராதுன்னு சொன்னாங்க. அவருக்கு விளக்கம் தேவை, கல்வி தேவைன்னு சொன்னால் அவர் எம்மை தேடி வரட்டும், நாம் அவரை தேடி செல்ல முடியாது என்று இமாம் அத்தா மறுத்துட்டாங்க. இதை இமாம் ஹாரூன் ரஷீத் இடத்துல ஹலீஃபாட்ட சொல்லப்படுது. அவர்களும் சொன்னார்கள், உண்மைதான், கல்வியை தேடி நாம செல்லணுமே தவிர கல்வி நம்மை தேடி வரக்கூடாது. உலமாக்களை தேடி நாம போகணுமே தவிர உலமாக்கள் நம்மை தேடி வரக்கூடாது. ஹாரூன் ரஷீத் அதை ஏற்றுக்கிட்டாங்க. வர்றாங்க அத்தா இப்னு அபி ரபாஹ பார்க்கறதுக்கு. பார்த்தா அவங்க வீட்டுக்கு முன்னால் சந்தேகம் கேட்கறதுக்கு ஒரு பெரிய கியூ நிற்குது, வரிசையாக நிற்கிறாங்க மக்கள். இன்னைக்கு ஏடிஎம்ல நிற்கிற மாதிரி பெரிய கூட்டமே நிற்குது. ஹாரூன் ரஷீத் அவர்கள் வந்ததும் எல்லாருமே சொன்னாங்க, இமாம் அத்தாவிடத்தில் மன்னர் வந்திருக்கிறாங்க, மக்கள் பெரிய கியூவில் நிற்கிறாங்க, நீங்கள் முதல்ல அவங்களுக்கு இடம் கொடுங்க மன்னருக்குன்னு சொல்லி. இமாம் அத்தா ஒரு அழகான வார்த்தை சொன்னாங்க, அன்னாசு ஃபில் இல்மி சவாஉன் வதீஉஹும் வஷரீஃபுஹும். கல்வியில் மக்கள் எல்லோரும் சமந்தான், உயர்ந்தவர்களோ தாழ்ந்தவர்களோ அவரும் வரிசையும் இருக்கட்டும். ஹாரூன் ரஷீதும் வரிசையில் நிற்கட்டும், அவருக்கு தேவைன்னு சொன்னால் எல்லா மக்களும் எந்த வரிசையில் நிற்கிறாங்களோ அவரும் நிற்கட்டும். உடனே இமாம் ஹாரூன் ரஷீத் இடத்துல ஹலீஃபாட்ட சொல்லப்படுது, அதை ஏற்றுக்கிட்டாங்க. அவங்களும் அந்த வரிசையில் நின்னாங்க. எல்லோரும் தமது கேள்வியை கேட்டுட்டு போன பிறகு ஹாரூன் ரஷீத் தன்னுடைய கேள்வியை கேட்டுட்டு வெளியே வந்த பிறகு சொன்னாங்க, இது நாள் வரைக்கும் பதவி தான் சிறந்தது நான் நினச்சேன், ஆனால் இப்போ நான் சொல்கிறேன் கல்வி தான் சிறந்தது. என்னுடைய இந்த ஹலீஃபாங்கிற பதவியை விட ஜனாதிபதிங்கிற இந்த கல்வியை, இந்த பதவியை காட்டிலும் கல்வி உயர்ந்தது. அல்லாஹ் இந்த அடிமைக்கு எவ்வளோ பெரிய சிறப்பை கொடுத்துருக்கான். அவள் கல்வியை தேடி தான் வரணும். இதே கருத்தை தான் இமாம் மாலிக் அவர்களும் சொன்னாங்க. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க மதீனா நகரத்தை விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க. ஏன்னா வாழ்க்கையில் அவங்களுக்கு ஒரு லட்சியம் மதீனால தான் மரணிக்கணும்னு சொல்லி. அதனால் ஹஜ்ஜுக்காக மட்டும்தான் மக்கா போவாங்க, வேற எங்கேயும் போக மாட்டாங்க. இமாம் மாலிக் அவர்கள் மதீனா முனவ்வரால தான் இருப்பாங்க. ஹாரூன் ரஷீத் அவங்களுடைய காலத்திலையும் வாழ்ந்திருக்கிறாங்க. மன்னர் ஹாரூன் ரஷீத் அவருடைய அரசாங்கம் எங்கே இருக்குது? திமிஷ்கில் இருக்குது. சிரியாவுடைய தலைநகர் திமிஷ்கில் இருக்குது. ஹாரூன் ரஷீத் அவர்கள் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க, நீங்கள் என்னுடைய பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை சொல்லித்தரணும், நீங்கள் மதீனாவை விட்டுட்டு வாங்கன்னு சொன்னாங்க. மதீனாவை விட்டுட்டு நீங்கள் வாங்கன்னு சொல்லி இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரெண்டு விஷயங்கள் சொன்னாங்க. ஒன்று, நான் மதீனாவை விட்டுட்டு நான் எங்கேயும் வர முடியாது,
யாருக்கும் கற்றுத்தருவதற்காக, கல்வியை போதிப்பதற்காக இந்த மதீனா விட்டுட்டு வரமாட்டேன், ஏன்னா என்னுடைய லட்சியம் இங்கே தான் மூத்தாகணும்னு சொல்லி. இரண்டாவது, உங்களுக்கு கல்வி தேவைன்னு சொன்னால் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் மதீனாவுக்கு அனுப்பி வைங்க, நான் அங்கே வர முடியாது. ஹாரூன் ரஷீது கேட்டாங்க, இல்லை ரொம்ப தூரத்தில் இருக்கிறோம் நாங்கள் எப்படி மதீனாவுக்கு அனுப்புறது, ரொம்ப தூரத்தில் இருந்து மதீனாவுக்கு எப்படி அனுப்புறதுன்னு சொல்லி. அங்கே இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு அற்புதமான விஷயத்தை சொன்னாங்க. கலீஃபா அவர்களே, உங்களுக்கு தெரியாதா, குர்ஆனில் ஒரே ஒரு சொல்லை கொண்டு வருவதற்கு 7 வானங்களுக்கு அப்பால் இருந்து ஜிப்ரீல் பூமிக்கு இறங்கியிருக்கிறார். இப்போ குர்ஆனை நம்ம நினைக்கிற மாதிரி குர்ஆன் எப்படி இறங்குச்சுன்னு நினைக்கிறீங்க? சில நேரங்களில் ஒரு ஆயத்து இறங்கும், சில நேரங்களில் ஒரே ஒரு எழுத்து மட்டும் இறங்கும். ஒரு எழுத்து குர்ஆன்ல அப்படி எத்தனையோ உதாரணங்கள் இருக்கு, உலமாக்களுக்கு தெரியும். சூரத்துன் நிசால ஒரு ஆயத்து, லா யஸ்தவில் காயிதுன் மினல் முஃமினீன் கைரு உலித் தரர். அது அல்லாஹ்வுடைய பாதையில் போருக்கு செல்வது சம்பந்தமான ஒரு வசனம். அதில் ஒரு வசனம், ஒரு சொல்லு வருது, கைரு உலித் தரர். இந்த கைரு உலித் தரருங்கிற இந்த வார்த்தை இருக்குது. இது மட்டும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து பெருமானாருக்கு வஹியா கொண்டு வந்தாங்க. இந்த ஒற்றை சொல்ல இமாம் மாலிக் சொன்னார்கள், அல்லாஹ் ஒரே ஒரு சொல்லை வஹி மூலமாக அறிவிப்பதற்கு 7 வானங்களுக்கு அப்பால் இருந்து ஜிப்ரீல் இந்த பூவுலகத்திற்கு வரும்போது, உம்முடைய பிள்ளைகள் நாட்டை விட்டுட்டு ஏன் மதீனா வரக்கூடாது, அதனால் உங்கள் மகன்களை மதீனா அனுப்பி வைங்க, நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஆக கல்வி என்பது தேடி வர வேண்டுமே தவிர கல்விக்காக யாரும் அவங்க இடம் விட்டு இடம் மாறக்கூடாது என்பதை இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள். ஆக கண்ணியத்திற்குரிய மார்க்க அறிவு, மார்க்க ஞானம் என்பது அவ்வளோ உயர்ந்தது. இப்படி வரலாற்றில் எத்தனையோ சான்றுகளை பார்க்கலாம். மார்க்கம் தெரியாததுனால தான், மார்க்க அறிவில்லாத காரணத்தினால தான் பலவிதமான சிக்கல்களும் எல்லா காலத்திலும் ஏற்பட்டிருக்கு. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறியாமையை கண்டிப்பாங்க. ஜஹல், அறியாமல் இருக்கக்கூடாது. மார்க்க சட்டத்தை அறியாமல் எத்தனையோ பாதிப்புகள் நமக்கு உலக ரீதியாகவும் ஏற்படுது, உடல் ரீதியாகவும் ஏற்படுது, மறுமையிலையும் ஏற்படும் பல விபரீதங்கள். ஒரு பயணத்தில் இருக்கிறாங்க சஹாபாக்கள். ஒரு சஹாபி, அவர் யுத்த காலத்தில் உடம்பெல்லாம் காயமுற்று, உடல்ல பல்வேறு காயங்கள், இரத்த காயங்கள் இருக்குது. இந்த நிலையில் அவருக்கு குளிப்பு கடமை ஆகிவிடுகிறது. குளிப்பு அவருக்கு கடமை ஆகிடும். இப்போ இந்த மாதிரி உடலெல்லாம் காயமாக இருக்கிற நேரத்தில் ஒருவருக்கு குளிப்பு கடமையானால் அவர் குளிக்க வேண்டியதில்லை, அவர் தயமம் செய்து கொள்ளலாம், தயமம் செஞ்சுக்கலாம். அவருக்கு குளிப்பு கடமையாயிடுது, என்ன செய்யணும்னு தெரியல. கடுமையான குளிர்காலம், உடம்பெல்லாம் இரத்த காயங்கள். இந்த நிலையில் குளிச்சா ஏதாவது ஆபத்து வந்துடலாம். தன்னுடைய தோழர்கள் சில பேர்கிட்ட கேட்டுறாரு. சில சஹாபாக்கள் விசாரிக்காம, சட்டம் தெரியாம அவருக்கு தவறான சட்டத்தை சொல்லிடுறாங்க. இல்லை நீங்கள் தயமம்லாம் செய்யக்கூடாது, குளிச்சு தான் ஆகணும்னு சொல்லிடுறாங்க. அந்த சஹாபி வேற வழி இல்லாமல் குளிச்சுட்டாங்க, மௌத்தா போயிட்டாங்க. குளித்து அவர்கள் மரணித்து விட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த தகவல் சொல்லப்பட்ட போது அல்லாஹ்வுடைய தூதர் மிக கடுமையாக சொன்னார்கள், கதலூஹு காத்தலஹும் அல்லாஹ். இந்த தவறான தீர்ப்பை சொன்னவர்கள் தான் இவரை கொலை செய்து விட்டார்கள், அல்லாஹ் இவர்களை சபிக்கட்டும். இன்னமா ஷிஃபாஉல் ஐயி அஸ்ஸுஆல். அறியாமைக்கான தீர்வு, அறியாமைக்கான நிவாரணம் கேள்வி கேட்பதில் இருக்கிறது. தெரியாமல் இருந்திருந்தால் இவர்கள் கேட்டு தெரிந்திருக்க வேண்டும். இவர்களுடைய தவறான இந்த ஃபத்வாவினால், இவர்களது தவறான இந்த தீர்ப்பினால் ஒரு மனிதரை கொலை செய்து விட்டதாக சொன்னாங்க. ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, மார்க்க ஞானம் என்பது எல்லா காலத்திற்கும் எல்லா சந்தர்ப்பத்திற்கும் தேவையான ஒன்று. அந்த அடிப்படையிலே நம்முடைய இந்த காலகட்டத்தில் நாட்டிலே நாம் சந்திக்கிற பிரச்சனைகளை எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த காலகட்டத்தில் இந்த மார்க்க அறிவு, இந்த மார்க்க ஞானம், இந்த மக்தபுகளுடைய சேவை அது எவ்வளவு முக்கியமானது, இந்த மக்தபுகள் இல்லையானால் ஏற்படக்கூடிய ஆபத்துகள் எவ்வளவு பயங்கரமானது என்பதையும் நாம் அறிய வேண்டும். இக்காலகட்டத்திலே நம்முடைய குழந்தைகளுக்கு மார்க்க ஞானம், மார்க்க அறிவை போதிப்பதில், அதை கற்றுக் கொடுப்பதில் முதல் மதரசா மக்தபுக்கு முன்னால் யாருன்னு சொன்னால் அவங்களுடைய தாய்மார்கள் தான். நம்முடைய அருமை தாய்மார்கள் இருக்கிறாங்களே, சகோதரிகள், இவர்கள் தான் முதல் மக்தப், இவங்க தான் முதல் உஸ்தாத். குழந்தைகளுக்கான முதல் உஸ்தாத் அவங்க தான். இந்த தாய்மார்களுடைய வளர்ப்பு, அவர்களுடைய போதனை முறை, அதை கொண்டு தான் முதல்ல குழந்தைகள் மார்க்க அடிப்படையில் உருவாக்கப்படுறாங்க. பார்க்குறோம். நீங்கள் வரலாற்றை பார்த்தீங்கன்னு சொன்னால், நாம் யாரையெல்லாம் பெரிய பெரிய இமாம்கள், பெரிய பெரிய அறிஞர்கள் என்று யாரையெல்லாம் போற்றுகிறோமோ, இந்த அறிஞர் பெருமக்களுடைய வளர்ப்பில் அவங்களுடைய தாய்மார்களுடைய பங்கு தான் காரணம்.
அந்த தாய்மார்களுடைய முக்கியமான அந்த பங்களிப்புல தான் அவர்கள் எதிர்காலத்தில் பெரும் பெரும் அறிஞர்களாக ஆனாங்க. சஹாபாக்கள்ல அதில் ஸைது இப்னு சாபித் என்று ஒரு சஹாபி, ஸைது இப்னு சாபித், அவர் பத்ர் போருக்கு வரும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய வயது என்னன்னு கேட்டாங்க. ஸைது இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் அவங்க பெருமானார்ட்ட சொல்லப்பட்டது அவருக்கு வயசு 13 வயது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 13 வயது பையனை போரில் எடுத்துக்கொள்ளப்படாது, இவர் போருக்கு வரக்கூடாது, இவர் அனுப்பிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸைது இப்னு சாபித் அவர்கள் மிகுந்த வேதனையோடு வருத்தத்தோடு அல்லாஹ்வுடைய பாதையில் இந்த பத்ரில் நம்ம கடந்து கொள்ள முடியவில்லையே என்கிற வருத்தத்தில் மதீனா திரும்பினாங்க. தன்னுடைய தாயாரிடத்தில் வந்து சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, பத்ர் போர்க்களத்திலிருந்து நான் திருப்பி அனுப்பிவிடப்பட்டேன். அவங்களுடைய தாயார் பாருங்க, உறுதியான தாய்மார்கள் தன்னுடைய குழந்தைகள் சோர்வடையாமல் இருக்க எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை சொல்றாங்க. மகனே, நீ எதிரிகளோடு போர் செய்யக்கூடிய வயதை அடையவில்லை, அதனால் அந்த வாய்ப்பை நீ இழந்து விட்டாய். எதிரிகளோடு வாளால் போர் செய்யக்கூடிய வாய்ப்பை நீ இழந்திருக்கிறாய். ஆனால் அதற்கு பொருள் நீ வாழ்க்கை இழக்கவில்லை. பெருமானார் மதீனா திரும்பிய பிறகு அல்லாஹ் உனக்கு நல்ல அறிவை கொடுத்திருக்கிறான், அல்லாஹ் உனக்கு நல்ல ஆற்றலை கொடுத்திருக்கிறான். எந்த ஆற்றலையும் அறிவையும் அல்லாஹ் உனக்கு தந்திருக்கிறானோ நீ பெருமானாரிடத்தில் சென்று அந்த ஆற்றலை பயன்படுத்தி நீ வளர்ந்து கொண்டு சொல்றான். தன்னுடைய மகனை ஊக்குவிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் போர் முடிந்து மதீனா திரும்புகிறார்கள். ஸைது இப்னு சாபித் 13 வயசு பையன் பெருமானார்கிட்ட போறாங்க. யா ரசூலல்லாஹ், எனக்கு போர்ல தான் நீங்க வாய்ப்பளிக்கல, உங்களிடத்துல நான் பணிவிட செய்யணும், நான் உங்களிடத்துல ஹித்மத் செய்யணும், எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்றாங்க. பெருமானார் கேட்டாங்க, உனக்கு என்ன தெரியும்னு கேட்குறாங்க. ஸைது இப்னு சாபித் சொல்றாங்க, எனக்கு எழுத தெரியும். பெருமானார் அவரை எழுத சொல்றாங்க. மிக அழகான முறையில் அரபி எழுதுறாரு. அன்று முதல் பெருமானார் வகையை எழுதக்கூடிய எழுத்தாளர்களில் ஒருவராக அவரையும் சேர்த்துக் கொள்றாங்க. குர்ஆனுடைய வகையை எழுதக்கூடியவர்களில் ஒருவராக சேர்க்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட இருக்கிற திறமையை பார்க்குறாங்க, அவர்கிட்ட இருக்கிற ஆற்றலை பார்க்குறாங்க. சொன்னாங்க, அந்த ஸைது இப்னு சாபித்திரத்தில் சொல்றாங்க, உங்களுடைய இந்த நல்ல அறிவாற்றலை பார்த்து நான் வியப்படைகிறேன். நீங்கள் யூதர்களுடைய பாஷையும் கற்றுக்கொள்ளுங்க, யூதர்களுடைய மொழியை கற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா யூதர்கள்ட்ட இருந்து எனக்கு நிறைய கடிதங்கள் வருது, அவர்களுடைய பாஷை எனக்கு தெரிவதில்லை, அவங்களே வாசி தான் விளக்கமும் சொல்றாங்க, எனக்கு அவங்க மீது நம்பிக்கை இல்லை. ஏன்னா அவங்க மோசடிக்காரர்கள், ஏமாற்றுக்காரர்கள். எனவே யூதர்களுடைய பாஷையை முஸ்லிம்களில் யாராவது கற்றிருந்தா நல்லா இருக்கும். அதுக்கு பொருத்தமான ஆள் யாருன்னா நீங்க தான். யார்? ஸைது இப்னு சாபித் தான். அந்த 13 வயசு பையன்ட சொல்றாங்க. ஸைது இப்னு சாபித் அவர்கள் யூதர்களுடைய பாஷையை கற்றுக்கொண்டாங்க. எத்தனை நாள்ல? 17 நாள்ல கற்றுக்கிட்டாங்க. வெறும் 17 நாள். அவர் தௌராத் படிக்க தெரியும் அவருக்கு. ஸைது இப்னு சாபித் அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு மிக நெருக்கமாக அவரை ஆக்கி கொண்டாங்க. பின்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் குர்ஆன் இப்போது நாம் எந்த வடிவத்தில் வைத்திருக்கிறோமோ இந்த வடிவத்தில் தொகுக்கப்பட்டது ஹஜ்ரத் அபூபக்கருடைய காலத்தில். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் குர்ஆன் தொகுக்கப்பட்ட நேரத்தில் ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்கள் இந்த குர்ஆன் தொகுக்கிற பணிக்கு அமீராக, தலைவராக யாரை போட்டாங்க? இதே ஸைது இப்னு சாபித் அவர்களை. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? அவங்களுடைய தாயார் கொடுத்த ஊக்கம். அவங்களுடைய தாயார் மகனை சொன்னாங்க, பத்ர்ல உனக்கு கலந்து கொள்ள வாய்ப்பு இல்லாமல் போயிருக்கலாம், உனக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற அறிவும் ஆற்றலும் இருக்கிறது, அதை கொண்டு நீ தீனுக்கு சேவை செய்யும் சொன்னாங்களே. அந்த தாயினுடைய அந்த வார்த்தைகள் தான் அவர்களை இவ்வளவு பெரிய அறிஞராக உருவாக்கி இருக்கிறது. இப்படி நீங்கள் வரலாற்றிலே பார்த்தீர்களே ஆனால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் பெரும் பெரும் இமாம்களை உருவாக்கிய பின்னணியில் அவர்களது தாய்மார்கள் தான் இருக்கிறாங்க. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நமக்கெல்லாம் தெரியும். இன்றைக்கு சஹீஹுல் புகாரி அதனுடைய தமிழாக்கங்களும் எல்லா பள்ளிகளிலும் இருக்கிறது. குர்ஆனுக்கு அடுத்த நூல் என்று சொல்லப்படுகிறது. ஆதாரபூர்வமான ஹதீஸ் நூல்களில் முதல் நூல் என்று சொல்லப்படுகிறது சஹீஹுல் புகாரி. இந்த புகாரியை தொகுத்த இமாம் முஹம்மது பின் இஸ்மாயில் அவர்களை உருவாக்கியதில் யாருக்கு பங்கு? அவர்களது தாயாருடைய பங்குதான். இமாமுடைய தாயாருடைய பங்குதான் பெரிய காரணம். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குழந்தையாக இருக்கிற போதே அவனுடைய தந்தை இஸ்மாயில் மதீனாவில் வஃபாத் ஆயிட்டாங்க. மதீனா நகரத்தில் அவங்களுடைய தந்தை வஃபாத் ஆயிட்டாங்க. வஃபாத் ஆகிற நேரத்தில் அவங்கள்ட்ட கேட்கப்பட்டது, உங்களுக்கு 2 மகன்கள் இருக்கிறாங்க, 2 பேருமே சின்ன பிள்ளைங்க தான், இந்த 2 மகன்களுக்கும் நீங்கள் என்ன செய்ய போறீங்கன்னு கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க,
அல்லாஹ் அறிந்திருக்கிறான், என்னுடைய செல்வத்தில் நான் எந்த ஹராமையும் நான் கலக்கல்ல, என்னுடைய செல்வத்தில் சந்தேகத்திற்குரிய எந்த பொருளையும் நான் கலக்கல்ல, ஹராமும் கிடையாது, சந்தேகத்திற்குரிய எதுவும் கிடையாது. என் 2 பிள்ளைகளையும் அல்லாஹ் பாதுகாப்பான்னு சொல்லிட்டு அவங்க மூத்தாயிட்டாங்க. இமாம் புகாரி சின்ன பிள்ளை தான், அவங்களுடைய இன்னொரு சகோதரர் அஹ்மத், 2 பேரும் சிறு குழந்தைகள். இந்த நிலையில் இமாம் புகாரி அவர்களுக்கு கண் பார்வை போயிடுச்சு. குழந்தையாக இருக்கிற போது, பிறக்கும் போது கண் பார்வை இருந்துச்சு, கொஞ்சம் சின்ன பையனாக இருக்கிற போது கண் பார்வை போயிடுச்சு. அவங்களுடைய தாயாருக்கு மிகுந்த வருத்தம். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ்விடம் துவா செய்கிறாங்க, என்னுடைய மகன் முஹம்மத், இமாம் புகாரியுடைய பெயர் முஹம்மத், என்னுடைய இந்த மகனை பெரிய அறிஞனாக்கணும், இது என்னுடைய கனவு, என் மகனுடைய இந்த பார்வை இல்லாதிருப்பது எனக்கு மிகுந்த வருத்தத்தை அளிக்குதுன்னு சொல்லி பல நாள் துவா செய்கிறாங்க. ஒரு நாள் இரவு நேரத்தில் பிள்ளைகள் எல்லாம் உறங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் இரவுல தஹஜ்ஜுத் தொழுது துவா செய்கிறாங்க. பெண்களுடைய துவாவுக்கு ஆண்களுடைய துவாவோட அல்லாஹ்விடத்தில் பவர் அதிகம். பெண்கள் ஒழுக்கமான பெண்களாக இருந்தாங்கன்னு சொன்னால் ஆண்கள் துவாவை விட பெண்கள் துவாவுக்கு அல்லாஹ்ட்ட வெயிட் அதிகம். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹுடைய தாயார் ஒரு நாள் இரவு நேரத்தில் தஹஜ்ஜுத் தொழுது விட்டு அந்த இருளில் தன்னுடைய மகனுக்காக அவ்வளவு உருகி அல்லாஹ்ட்ட துவா செய்கிறாங்க. அப்படியே துவா செய்த வண்ணம் படுத்து உறங்கிடுறாங்க. அவங்க தூங்கும்போது ஒரு கனவு கண்டாங்க. அந்த கனவுல ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தோன்றாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தோன்றி இமாம் புகாரியுடைய தாயாரிடத்துல சொன்னாங்க, யா ஹாதிஹி, இமாம் புகாரியுடைய தாயாரை கூப்பிடுறாங்க, பெண்ணே நீ எழுந்திருத்து பார், உன்னுடைய மகனுடைய பார்வை திரும்பி விட்டது, உன்னுடைய மகனுக்கு பார்வை கிடைச்சிருச்சு, எழுந்து பாருன்னு சொல்றாங்க. இமாமுடைய தாயார் உடனே அந்த கனவை கண்ட அடுத்த நொடி எழுந்திருக்கிறாங்க. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஃபஜ்ருடைய தொழுகைக்காக யாருடைய துணையும் இல்லாமல் உது செய்து கொண்டிருக்கிறார்கள். அது வரைக்கும் யார் மற்றவங்க துணையோட தான் போகணும். அவங்க அன்னைக்கு பார்க்குறாங்க, கண் விழித்து இமாம் புகாரி அவர்கள் ஃபஜ்ர் தொழுகைக்கு உது செய்து கொண்டிருக்கிறாங்க. அந்த தாயினுடைய துஆ, அந்த தாயினுடைய வளர்ப்புல தான் உடனே இமாம் புகாரியுடைய தாயார் தன்னுடைய மகனை மக்கால கொண்டு வந்து விட்டுட்டாங்க. பார்வை கிடைச்சது மக்கால விட்டுட்டாங்க. மகனை நீ ஹதீஸை படி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை நீ படி என்று தன்னுடைய மகனை மக்கால விட்டாங்க. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹதீஸ்களை படிக்க ஆரம்பித்தார்கள். பிறகு நமக்கு முன்னால் இருக்கிற சுமார் 7000 ஹதீஸ்களை கொண்ட தொகுப்பு சஹீஹுல் புகாரி, இதை தொகுத்தாங்க. இந்த தொகுப்பு அவங்க எழுதும்போது ஒவ்வொரு ஹதீஸை பதிவு செய்யறதுக்கு முன்னால குளித்து விட்டு 2 ரக்காத்து தொழுது விட்டு பதிவு செய்தார்கள். இந்த மகத்தான இந்த சஹீஹுல் புகாரி கிடைப்பதற்கு காரணம் யார்? இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹுடைய தாயார் தான் காரணம். இப்படி வரலாற்றில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா பெரும் அறிஞர் பெருமக்களுடைய வளர்ப்புல அவங்களுடைய தாய்மாருடைய பங்களிப்பு என்பது மிக உன்னதமான பங்களிப்பு. நாம் பின்பற்றக்கூடிய இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவங்களுடைய தாயார், அவங்களுடைய தந்தையார் இருவரும் எப்படி பேணுதலானவர்கள் நாம் கேள்விப்பட்டிருக்கலாம். இமாம் அபு ஹனீஃபாவுடைய தாய் தந்தையருடைய வரலாற்றை. இமாம் அபு ஹனீஃபாவுடைய பெயர் என்ன? நுஅமான். இமாம் அபு ஹனீஃபாவுடைய பெயர் நுஅமான். அவங்களுடைய தந்தையுடைய பெயர் சாபித். இமாமுல் ஆலமுடைய தந்தை பெயர் சாபித். இமாமுடைய தந்தையார் திருமணம் ஆகுவதற்கு முன்னால் ஒரு வழியாக போய் கொண்டிருக்கிறாங்க. அவங்க போய் கொண்டிருக்கிற வழியில் ஒரு தோட்டத்தை கடந்து போகிறாங்க. அந்த தோட்டத்தில் இருக்கிற மரங்களில் ஒன்றிலிருந்து ஒரு பழம் கீழே விழுந்து கிடக்குது. இமாமுடைய தந்தை அந்த பழத்தை எடுத்து சாப்பிட்டுறாங்க. அந்த காலத்தில் பேணுதல் உச்சக்கட்டத்தில் இருந்த காலகட்டம். பேணுதல் ரொம்ப உச்சக்கட்டத்தில். நாம் எந்த ஹராமு செஞ்சாலும் அதுக்கு 4 வியாக்கியானமும் சொல்லுவோம், அதுக்கு 4 ஃபத்வாவும் சொல்லிட்டு இருப்போம். அவங்க கீழே விழுந்திருந்து அந்த பழத்தை சாப்பிட்டுட்டாங்க. சாப்பிட்ட பிறகு யோசிக்கிறாங்க, இதனுடைய உரிமையாளருடைய அனுமதி இல்லாமல் நம்ம சாப்பிட்டுட்டோமேன்னு சொல்லி இமாம் அபு ஹனீஃபாவுடைய தந்தை, அவங்களுக்கு இன்னும் திருமணம் ஆகலை, உடனே இமாமுடைய தந்தை சாபித்தவர்கள் அந்த தோட்டத்தின் உரிமையாளரை சந்தித்து, நான் உங்களுடைய தோட்டத்தில் உள்ள பழத்தை நான் சாப்பிட்டுட்டேன், இத்தனைக்கும் கீழே கிடந்தா சாப்பிடலாம், மார்க்க சட்டப்படி தவறு கிடையாது, கீழே விழுந்தது சாப்பிடலாம், ஆனால் எடுத்து சுருட்டி கொண்டு வரக்கூடாது. ஒரு தோட்டத்துக்கு போறீங்க, கீழே விழுந்துருக்குன்னு வைங்க, ஹதீஸில் வரக்கூடிய சட்டம், எடுத்து சாப்பிட்றது தவறல்ல, ஆனால் எடுத்து மடியில் சுருட்டிட்டு வரக்கூடாது, ஜாயிஸ் இல்லை. அவர் கீழே விழுந்தது தான் சாப்பிட்டாரு, ஆனால் அவருடைய மனசு உறுத்துது. உடனே அந்த தோட்ட உரிமையாளர்கிட்ட வந்து சொல்கிறாங்க, நான் உங்களுடைய பழத்தை சாப்பிட்டுட்டேன், மன்னிச்சிருங்க. அவர் நான் மன்னிக்கவே முடியாதுங்கிறார். நான் மன்னிக்க முடியாது, நான் உங்கள் தோட்டத்தில் வேலை செய்கிறேன், எவ்வளவு ஆண்டுகள் வேணுமானாலும் வேலை செய்கிறேன், ஒரே ஒரு பழத்தை சாப்பிட்டதுக்கு
அவர் மன்னிக்கவே முடியாதுங்கிறார். சரி, என்னதான் தீர்வுங்கிறார். அந்த தோட்டத்தினுடைய உரிமையாளர் சொல்றாரு, நீ என்னுடைய என்னுடைய அந்த பழத்தை சாப்பிட்டதுக்கு உனக்கு ஒரே ஒரு தண்டனை தான் கொடுக்க முடியும். என்ன தண்டனை? நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லி என் மகளை நீ நிக்கா செய்யணும், என்னுடைய மகளை நிக்கா செய்யணும். இமாமுடைய தந்தையும் சொல்லிடுறாங்க, சரி நான் நிக்கா பண்ணிக்கிறேன். அடுத்து அவர் சொல்றாரு, என் மகளுக்கு கண்ணு தெரியாது, என்னுடைய மகளுக்கு கண்ணு தெரியாது, என் மக ஊமை, வாய் பேச மாட்டா, என்னுடைய மக செவிடு காதுன்னு கேட்காது, பரவாயில்லையான்னு கேட்டான். சரி பரவாயில்லை, உங்களுடைய தண்டனை இதுதான் சொன்னால் வாய் பேசாத கண் தெரியாத செவிடான அந்த பெண்ணை நான் மனம் முடித்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கடைசியில் 2 பேருக்கும் நிக்காக நடக்குது. இமாமுடைய தந்தை இமாம் அபு ஹனீஃபாவுடைய தாயாருக்கும் இடையில நிக்காக நடந்த இரவுல இமாமுடைய தந்தை தன்னுடைய மனைவி இருக்கிற அறைக்கு வர்றாங்க. வந்து பார்த்தால் அவனுடைய அந்த பெண்ணுடைய தந்தை சொன்னதுக்கு நேர்மாற்றமாக இருக்குது. ஏன்னா உள்ளே வந்ததும் அந்த பெண்மணி சலாம் சொல்கிறாங்க, பார்க்குறாங்க, இவங்க பதில் சலாம் சொல்கிறத கேட்குறாங்க. அவருக்கு ஒரே ஆச்சரியம், உன்னுடைய தந்தை உனக்கு பார்வை தெரியாதுன்னு சொன்னார், உனக்கு பேச வராதுன்னு சொன்னார், நீ செவிடுன்னு சொன்னார், ஆனால் நீ இப்போ பேசுகிற பார்க்குற எப்படி இதெல்லாம் சொல்லி அதுக்கு அந்தமாக விளக்கம் கொடுத்தாங்க. என் தந்தை பார்வை தெரியாதுன்னு சொன்னது, என்னை குருடுன்னு சொன்னது, நான் எந்த அந்நிய ஆண்களையும் பார்த்ததில்லை, அதனால் என்ன குருடுன்னு சொன்னாங்க. என் தந்தை என்னை ஊமை என்று சொன்னது, நான் எந்த தகாத சொல்லையும் பேசியதில்லை, அதில் நான் ஊமைன்னு சொன்னாங்க. செவிடுன்னு சொன்னது, எந்த தகாத விஷயத்தையும் இந்த காதுகளால் கேட்டது கிடையாது. இப்படிப்பட்ட தாய்மார்களுக்கு பிறந்த அந்த இமாம்களைத்தான் இன்றைக்கு நாம் பின்பற்றுகிறோம். இன்றைய வாலிபர்களுக்கு யாரை பின்பற்றுவதும் தெரியல, மார்க்கங்கிறது யாரை பின்பற்றணும் அப்படின்னு தெரியல. நவீன ஆய்வாளர்கள் சொந்த வாழ்க்கையில் தூய்மை இல்லாதவர்கள் அவர்களை எல்லாம் இன்னைக்கு வழிகாட்டிகளாக ஆக்கி ஒரு கூட்டம் பின்பற்றி கொண்டிருக்குது. அப்போ நான் சொல்ல வந்தது, இப்படிப்பட்ட இமாம்களுடைய பெற்றோர்களுடைய அந்த தூய்மை, அவங்களுடைய தாய்மார்களுடைய வளர்ப்புல தான் இந்த அறிஞர் பெருமக்கள் எல்லாம் கிடைத்தார்கள். எனவே நம்முடைய எதிர்கால சந்ததிகளை, குழந்தைகளை உருவாக்குவதில் நம்முடைய தாய்மார்களுடைய பங்களிப்பு மிக மிக அதிகம். நீங்கள் அவர்களுக்கு குர்ஆனை தான் கற்றுக் கொடுப்பதில், மார்க்க அறிவை கற்றுக் கொடுப்பதில் மிக முக்கியத்துவம் கொடுக்கணும். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 4 மதுஹபுடைய இமாம்களிலே ஒருவர். அவங்க குழந்தையாக வளருகிற போது இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹுடைய தாயார் முதலாக இமாம் மாலிக் அவர்களை ஒரு ஆசிரியரிடத்தில் கல்வி கற்பதற்காக அனுப்புகிறாங்க. அந்த ஆசிரியருடைய பேர் ரபியா, மதீனா நகரத்தினுடைய பெரிய அறிஞர். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹுடைய தாயார் தன்னுடைய மகனை முதல்ல கல்வி கற்பதற்காக அனுப்புகிற போது இமாம் மாலிக் அடிக்கடி அதை சொல்லுவாங்க, அடிக்கடி அதை சொல்லி காட்டுவாங்க. நான் இந்த அளவுக்கு வளர்ந்தது என்னுடைய தாய் தான் காரணம். முதல்ல கல்வி கற்க அனுப்பும்போது தன்னுடைய மகனை நல்ல குளிப்பாட்டி, இருக்கிறதுல அழகான ஆடைகளை உடுத்தி, பெரிய தொப்பி போட்டு, நல்ல தலப்பா கட்டி அவங்கள அனுப்பி வைக்கிறாங்க. இன்னைக்கு அதுதான் மக்தபுகளை இல்லாமல் போனது. அல்லாஹ்வுடைய கிருபையில தீனியாத் மூலமாக வருது. இல்லைன்னா ஒரு காலத்தில் மக்தபுக்கு பிள்ளைகள் எப்படி வருவாங்க, இருக்கிறதுல அழுக்கு ட்ரெஸ்ஸோடு வருவாங்க, தூங்கி எந்த அதே முகத்தோடு, அங்கங்கே என்னங்க வாயிலிருந்து தூக்கத்தில் வழிஞ்சதெல்லாம் இருக்கும், எல்லாமே இருக்கும். அப்படி தான் மக்தபுகளுக்கு வருவாங்க. மார்க்க கல்விக்கு அவ்வளோதான் முக்கியத்துவம். ஆனால் அதுலேயும் ஸ்கூலுக்கு அப்படி நம்ம அனுப்ப மாட்டோம். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹுடைய தாயார் மகனை குளிக்க வைத்து, இருப்பதில் சிறந்த ஆடையை உடுவித்து, நல்ல தொப்பி, பெரிய தொப்பி போட்டு தலப்பா கட்டி அனுப்பி வைப்பாங்க. அவங்களுடைய தந்தையார் கொடுத்த அந்த போதனை, மார்க்க கல்விக்கு என்ன மரியாதை கொடுக்கணும்னு அவங்க போதிச்சாங்களே, அதுதான் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை அவ்வளோ பெரிய ஆளாக ஆக்குச்சு. அவங்க பிற்காலத்தில் கல்விக்கு எவ்வளோ மரியாதை கொடுப்பாங்கன்னா, பெருமானாருடைய ஹதீஸை மஸ்ஜிது நபவியில் உட்கார்ந்து போதிப்பாங்க. அவங்களுடைய சபையில் ஒரு சத்தம் கூட வரக்கூடாது. பெருமானாருடைய சபையில் ஹதீஸுகளை சொல்லக்கூடிய இடத்துல ஒரு சத்தம் கூட வரக்கூடாது. அவங்க ஒரு நாள் ஹதீஸை அறிவித்து கொண்டு இருக்கிறாங்க, பெருமானாருடைய ஹதீஸை போதிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய முகத்தில் திடீரென்று ஏதோ மாற்றம் இருக்குது, ஏதோ மாறுது. மாணவர்கள் கவனிக்கிறாங்க, ஏன் திடீர்னு இமாமுடைய முகம் மாறுதுன்னு சொல்லி. ஆனாலும் இமாம் அப்படி காட்டிக்காம ஹதீஸை பூரா அறிவித்து முடிச்சுட்டாங்க. சபை முடிந்ததும் அவங்கள்ட்ட மாணவர்கள் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி போன்றவர்கள் கேட்குறாங்க, இன்னைக்கு நீங்கள் ஹதீஸை அறிவித்து கொண்டிருக்கும் போது இடையிடையே நாங்கள் பார்த்தவங்களுடைய முகம் மாறிக்கிட்டே இருந்துச்சு, என்னன்னு சொல்லி. இமாம் மாலிக் அவர்கள் தன்னுடைய முதுகலை பார்க்க சொன்னாங்க. சட்டையை கலட்டி ஒரு தேல் ஒன்று 16 முறை இமாம் அவர்களை கொட்டியிருந்தது. இப்போ எல்லாரும் கேட்டாங்க, ஏன் நீங்கள் இடையில பாடத்தை நிறுத்தி இருக்கலாம் இல்லையா, நிறுத்தி இருந்தால் இந்த தேலை எடுத்திருக்கலாமேன்னு சொல்லி. இமாம் மாலிக் சொன்னார்கள்,
ஒரு தேள் கொட்டியதற்காக பெருமானாருடைய ஹதீஸை நான் நிறுத்துவது அல்லாஹ்வுடைய தூதருக்கு நான் கொடுக்கிற கண்ணியமாகாது. இஜ்லாலன் லி ஹதீஸி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானாருடைய ஹதீஸுக்கு நான் கொடுக்க வேண்டிய மரியாதை, அவருடைய ஹதீஸுக்கு நான் கொடுக்க வேண்டிய கண்ணியம். 16 முறை தேள் கொட்டிய போதும் கூட அந்த இமாம் ஹதீஸை நிறுத்தல்ல. இது அந்த தாய் சின்ன வயதில் போதித்த ஒழுக்கம், சின்ன வயதில் கற்றுக் கொடுத்த ஒழுக்கம். எனவே அன்பிற்கினை தாய்மார்களே, நீங்கள் தான் உங்களுடைய குழந்தைகளுக்கான ரோல் மாடல், எடுத்துக்காட்டு நீங்கள் தான். உங்கள் குழந்தை வீட்டுக்கு வரும்போது நீங்கள் குர்ஆன் ஓதிட்டு இருக்கிறத பார்க்கணும், நீங்கள் திக்ர் செய்கிறத பார்க்கணும், நீங்கள் தொழுகிறத பார்க்கணும். நீங்கள் வீட்டுக்கு குழந்தைங்க வீட்டுக்கு வரும்போது நீங்கள் டிவி முன்னால் இருக்கிறத அவங்க பார்க்கக்கூடாது. அதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. ஆக உங்களை எப்படி இந்த குழந்தைகள் சின்ன வயசில் பார்க்குறாங்களோ 5 முதல் 7 வயசுக்குள்ளே தான் ஒரு மனிதனுடைய மூளையில் எல்லாமே செட் ஆகுது. 5 to 7 தான். இந்த 7 வயசுக்குள்ள என்ன மூளையில் செட் ஆகுதோ அதுதான் மௌத்து வரைக்கும் இருக்கும். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7 வயதில் தொழுகையை கற்றுக் கொடுங்க, 10 வயதில் அடிங்க. குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேயே எல்லாத்தையுமே நபி கற்றுக் கொடுக்க சொன்னாங்க. 7 வயசில் தொழுகை கற்றுக் கொடுங்க. சஹாபி பெண்மணிகள் ஆஷூரா நோன்பு சுன்னத்தான நோன்பு தான், அந்த நோன்பையும் கூட குழந்தைகளுக்கு அந்த நோன்பை வைக்க சொல்லி பழக்கப்படுத்தினாங்கன்னு சொல்லி சஹீஹ் புகாரியில் வருது. சின்ன குழந்தைகளுக்கும் ஹராம் ஹலால சொல்லிக் கொடுக்கணும். பெருமானாருடைய ஹதீஸ் வருது இல்லையா, ஒரு நாள் பெருமானாருடைய பேர குழந்தை ஹஜ்ரத் இமாம் ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு பேரித்த மரத்தை எடுத்து வாயில போட்டாங்க. பெருமானாருடைய குடும்பத்தாருக்கு ஜகாத்துடைய பொருள்கள் ஹராம், நபியின் குடும்பத்தாருக்கு அது ஜாயிஸ் இல்லை. அது ஜகாத்துடைய பேரிச்ச மூலம் ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் வாயில போட்டுட்டாங்க. நபி அவங்க சின்ன வயசு தானேன்னு பார்க்கல, சின்ன பையன் தானே சாப்பிட்டு போகிறான், நாம் இன்னைக்கு ஆண் குழந்தைகளுக்கும் சின்ன குழந்தை தான்னு சொல்லி தங்க செயின் போடுறோம், தங்க மோதிரம் போடுறோம். ஹராம் ஹலால் சின்ன வயசில் கற்றுக் கொடுக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் பேரன் வாய்க்குள்ள பேரிச்சம்பழத்தை போட்டுட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குழந்தையை துப்ப சொல்கிறாங்க, அரபியில் கஹ் கஹ்ன்னு சொல்கிறாங்க, துப்பு துப்புன்னு சொல்கிறாங்க. நாம் ஆலு முஹம்மதின், முஹம்மதுடைய குடும்பத்தார், லா தஹில்லு லனா ஸதகத்து, நமக்கு ஜகாத் ஹலால் இல்லை மானே, அதை துப்புன்னு சொல்கிறாங்க. அப்போ சின்ன குழந்தைகளுக்கும் ஹராம் ஹலாலை சொல்லிக் கொடுக்கணும். இந்த பொறுப்பு தாய்மார்களுக்கு மிக அதிகம் இருக்கிறது. எனவே அன்பிற்கினியவர்களே, மார்க்க கல்வியை உயர்வாக நினைக்கணும். இந்த உயர்வை தாய்மார்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு, தங்களுடைய சிறுவர்களுக்கு அதை உணர்த்தணும். மக்தபுக்கு முக்கியத்துவத்தோடு இமாம் மாலிக்குடைய தாயார் எப்படி கண்ணியப்படுத்தி அனுப்புனாங்களோ அதுபோல நீங்கள் அனுப்ப வேண்டும். அன்பிற்கினிய சகோதரர்களே, இந்த காலத்தில் அல்லாஹுடைய பேரருளால் இந்த தீனியாத் அன்வார் சுஃபாவுடைய தலைமையில் அவர்களது வழிகாட்டுதல்களில் தமிழகம் எங்கும் இன்றைக்கு தீனியாத் ஒரு முறைப்படுத்தப்பட்ட அழகான ஒரு அமைப்பில் சென்று கொண்டிருக்கிறது. நாம் இந்த மக்தபுகளுடைய அவசியத்தை நம்ம வழங்கணும்னு சொன்னால் அதுக்கு ஒரு நாட்டுடைய வரலாறு நாம் தெரிஞ்சாகணும். ரஷ்யாவுடைய வரலாறு, பொதுவாக முஸ்லீம் சமுதாயம் வரலாறுகளை அறிவதில் ஆர்வம் காட்டுறதே கிடையாது. நாம் ஒரு ஜும்மாவுடைய பயானில் கூட வரலாற்றை பற்றி வரலாறு பேச ஆரம்பித்தா பல பேர் தலை கீழே போட்டுருவாங்க. அஜித் இன்னைக்கு பிளேடு போட ஆரம்பிச்சிட்டாரு, ஒரு சுவையான சம்பவம், ஏதாவது ஒரு 2 காமெடி, எப்போவுமே சிரிங்க சிரிங்க சிரிச்சுக்கிட்டே இருக்குன்னு சொல்லி நம்ம சமூகத்திலே அந்த நோய் வந்துருச்சு. ஏதாவது ஒரு காமெடி வேணும். ஒரு வரலாறு நம்ம தெரிஞ்சுக்க ஆசைப்படுறது கிடையாது. ரஷ்யாங்கிறது இமாம் புகாரியை பற்றி சொன்னோமே, அந்த புகாரா எங்கே இருக்குது? ரஷ்யாவில் தான் இருக்குது. இமாம் புகாரி பிறந்த ஊர் புகாரா, அது எங்கே இருக்குது? ரஷ்யாவில் இருக்குது. அந்த ரஷ்யா ஒரு காலத்தில் இஸ்லாமிய ஆளுகையின் கீழே இருந்தது. பிற்காலத்தில் அது கம்யூனிச நாடாக ஆனது. கம்யூனிஸ்டுகள் ரஷ்யாவை ஆட்சி செய்த காலத்தில் ஒட்டுமொத்தமாக எல்லா மதங்களையும் அழித்தாங்க. குறிப்பாக இஸ்லாத்தை வேரோடு அழித்தாங்க. இஸ்லாமிய அடையாள சின்னங்கள், பள்ளிவாசல்களை எல்லாம் பன்றி கூடங்களாக மாற்றினாங்க. பள்ளிகளில் போகிற பண்டி கட்டி வச்சாங்க. அந்த நேரத்தில் இஸ்லாமிய அடையாள சின்னம் இருக்கக்கூடாது, தாடி இருக்கக்கூடாது, தொப்பி இருக்கக்கூடாது. அவ்வளவு மோசமான ஒரு சூழல் ரஷ்யாவில் ஏற்படுது. அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்தியாவிலும் அப்படிப்பட்ட நகர்வுகள் தான் போய் கொண்டிருக்குது. இங்கேயும் இந்துத்துவ சக்திகள் வருங்காலத்தில் இந்த நாட்டையும் அப்படி கொண்டு செல்வதற்கான சூழ்ச்சியை நோக்கி தான் போயிட்டு இருக்கிறாங்க. இந்த கம்யூனிஸ்டுகள் ஆட்சி செய்யக்கூடிய அந்த காலங்களில் தான் அங்கே எல்லாத்துக்கும் தடை, மதரசாக்கள், பள்ளிவாசல்கள் எல்லாமே இடிக்கப்பட்டுடுச்சு. மார்க்க அடையாளம் எதுவுமே இருக்கக்கூடாது. இப்போ அந்த நேரத்தில் உள்ள முஸ்லிம்கள், உலமாக்கள், குர்ஆனை போதிக்கக்கூடியவர்கள் இந்த தீனை பாதுகாக்கணும், தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஈமானை கற்றுக் கொடுக்கணும்.
குர்ஆனை கற்றுக் கொடுக்கணும். அதற்கு அவர்கள் செய்த அந்த தியாகங்கள் ஆச்சரியப்படும். அவ்வளோ பெரிய ஆச்சரியம் வரலாற்றில். அன்னைக்கு அவங்க அந்த குழந்தைகளுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுக்கலன்னு சொன்னால் இன்னைக்கு ரஷ்யாவில் இஸ்லாம் திரும்பி வந்திருக்காது. எப்படி கற்றுக் கொடுத்தாங்க, எப்படி பாதுகாத்தாங்க? ஏன்னா 24 மணி நேரமும் கம்யூனிச இராணுவம் போலீஸ் ரோந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். என்ன ரோந்து? எங்கேயாவது குர்ஆன் கற்றுக் கொடுக்கப்படுதா, எங்கேயாவது அரபி கற்றுக் கொடுக்கப்படுதா, ரோட்டில் நிற்கிற சிறுவர்களை கூட்டு கேட்பாங்க. ஒரு சின்ன பையன் பிஸ்மில்லா சொல்லிட்டான்னு சொன்னால் அந்த சின்ன பையனுடைய அத்தாவுக்கு விட்டு வெட்டிடுவான். உடனே அங்கேயே கொலை செஞ்சிருவாங்க. பிஸ்மில்லா தெரியுமான்னு கேட்பாங்க. அவன் தெரியும்னு சொல்லிட்டானா முடிஞ்சு போச்சு. அந்த குடும்பத்தில் உள்ளவர்களை கொலை பண்ணிடுவாங்க. அரபி தெரிஞ்சதுன்னா அந்த பையனுடைய குடும்பத்தை கொலை செஞ்சிருவாங்க. சிறுவர்களை அழைத்து கேட்பாங்க, உங்கள் வீட்டில் அத்தா அம்மா தொழுகிறாங்களான்னு கேட்பாங்க. அந்த பையன் தெரியாமல் தொழுகிறாங்கன்னு சொன்னால் அந்த குடும்பம் முடிஞ்சு போச்சு, அவங்க கதை. இப்படிப்பட்ட சூழலில் அந்த மக்கள் ஈமானோடு வாழ்ந்தாங்க. அதுதான் அதிசயம். இந்த சூழலிலும் கூட அவங்க ஈமான இழக்கல்ல. அந்த மக்கள், ரஷ்யாவுடைய அந்த மக்கள், அங்குள்ள உலமாக்கள் இன்னும் தாடி வைக்கக்கூடாது, தாடியை சிறைச்சிட்டாங்க. வேறு வழியில் நிர்பந்தத்தில் சிறைச்சாங்க. பிரியத்தோடு கிடையாது, சில நிர்பந்தங்களில் சில விஷயங்கள் கூடும், நிர்பந்தத்தில் சிறைச்சாங்க. ஆனால் வீட்டில் நைட் நேரத்தை உட்காந்து தங்களுடைய குழந்தைகளுக்கு குர்ஆனையும் புகாரி ஷரீஃபையும் ஓதி கொடுத்தாங்க. ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழல் ரஷ்யாவில் ஏற்பட்ட நேரத்தில் பிள்ளைகளுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுத்தாங்க. அதுக்கு என்ன செய்யறது? மௌலானா ஜுல்ஃபிகார் சாஹிப் நக்ஷபந்தி தாமத் பரக்காத்துஹும் அவர்கள் உருதுவில் ஒரு பயண நூல் எழுதியிருக்கிறாங்க. உருதுவில் அவர்கள் எழுதிய ஒரு பயண நூல் அது. அவங்க ரஷ்யா போன வரலாறு. அங்கே ரஷ்யாவில் கம்யூனிசம் ஆட்சி செய்த காலத்தில் எப்படியெல்லாம் முஸ்லீம்கள் ஒடுக்கப்பட்டாங்க, இஸ்லாம் அழிக்கப்பட்டது, அந்த புத்தகத்தில் தான் இதை சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் உலமாக்கள் என்ன செஞ்சாங்கன்னா, ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு அண்டர் கிரவுண்ட், ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு அண்டர் கிரவுண்ட் வச்சுருந்தாங்க. அந்த அண்டர் கிரவுண்டுக்குள்ளே ஒரு ஆசிரியர், ஒரு முஅல்லிம், ஒரு உஸ்தாத், அவரையும் அனுப்பிடுவாங்க. குழந்தைங்க ஒரு 10-15 குழந்தைகளையும் அனுப்பிடுவாங்க. ஒரு 6 மாதத்துக்கு அந்த அண்டர் கிரவுண்ட்லேருந்து அவங்க வெளியே வரவே மாட்டாங்க. உள்ளேயே எல்லா தேவையும், அதுக்குள்ளே எல்லாமே ஒரு அண்டர் கிரவுண்டுக்குள்ளே அவங்களை அனுப்பிடுவாங்க. அந்த அண்டர் கிரவுண்டுக்குள்ளே அந்த குழந்தைகள் போகும்போது ஒரு அலிஃபா கூட தெரியாமல் போகும். வெளியே வரும்போது குர்ஆனை மரணம் செஞ்ச ஹாஃபிஸாக வெளியே வருவாங்க. இப்படி ஒரு அண்டர் கிரவுண்டில் வைத்து குர்ஆனை கற்றுக் கொடுத்து தியாகம் பண்ணாங்க. அந்த தாய்மார்கள் தியாகம் செஞ்சாங்க. குழந்தைகளை உள்ளே அனுப்பின பிறகு 6 மாதத்துக்கு அந்த குழந்தைகளை கண்ணில் கூட அந்த தாய்மார்களால் பார்க்க முடியாது, பார்க்கறதுக்கு அவங்க வாய்ப்பு இல்லை. வெளியே வந்தால் அடுத்த ஆபத்து தான். இந்த அண்டர் கிரவுண்டுகளை சந்தேகப்படக்கூடாது இராணுவம். ஏன்னா கம்யூனிச இராணுவம் ரோந்து வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஒருவேளை எங்கேயாவது ஏதாவது நடக்குன்னு தெரிஞ்சால் எல்லாத்தையுமே எரிச்சிருவாங்க. அப்போ அந்த சந்தேகம் வரக்கூடாதுங்கிறதுக்காக என்ன செய்வாங்கன்னா, அந்த அண்டர் கிரவுண்டுக்கு போகிற வாசலில் ஒரு ஆபாச ஃபிலிமை ஒட்டி வச்சுருவாங்க. பாருங்கள், தீனை பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஆபாச படத்தை ஒட்டி வச்சுருவாங்க. அந்த ரூமுக்கு வெளியில் சில மது பாட்டல்கள் குடிச்சிட்டு போட்ட மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க. இது எதுக்கு? ஆனால் அந்த வழியாக இராணுவம் போச்சுன்னு சொன்னால், சரி உள்ளே இருக்கிறவனா கம்யூனிஸ்டுக்காரன் போட்டு தருது, உள்ள சினிமா பார்த்துக்கிட்டு ஆபாசமான ஃபிலிமை பார்த்துக்கிட்டு மது அறிஞ்சிட்டு இருப்பாங்க போட்டு தருதுன்னு போயிடுவான். ஆனால் அங்கே உள்ளே நடக்கிறது குர்ஆன் ஓதிட்டு இருப்பாங்க. உள்ள தொழுகை நடக்கும், குர்ஆன் ஓதுறது நடக்கும். இப்படி உள்ள ரகசியமாக அந்த குழந்தைகளுக்கு அந்த தீனையும் மார்க்கத்தையும் அந்த மக்கள் அன்றைக்கு கற்றுக் கொடுக்க போய் தான் 70 ஆண்டுகளுக்கு பிறகு ரஷ்யாவிலே கம்யூனிசம் உடைந்தது. ரஷ்யா உடைந்து பல இஸ்லாமிய நாடுகள் ஆச்சு. இன்னைக்கு அங்கே இஸ்லாம் இருக்குதுன்னு சொன்னால் அந்த 70 வருஷம் ஒடுக்கப்பட்ட காலத்தில் இந்த மக்தப் இந்த குழந்தைகளுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுக்க போய் தான். மக்தப் இல்லைன்னா இன்னைக்கு அங்கே இஸ்லாம் இருந்திருக்காது. ஸ்பெயினில் தான் நடந்துச்சு. அங்கே மக்தபுடைய இல்மு, மக்தபுடைய ஞானம் இல்லாமல் போனதனுடைய விளைவு அங்கே இஸ்லாம் அழிஞ்சது. ஆனால் ரஷ்யாவில் இஸ்லாத்தை அழிக்க முடியல, ரஷ்யாவில் இஸ்லாத்தை ஒழிக்க முடியல. கம்யூனிஸ்டுகள் அவ்வளவு தீவிரமாக இருந்தும் கூட அங்கே இஸ்லாம் ஏன் நிலைத்ததுன்னு சொன்னால் இந்த குழந்தைகளுக்கு குர்ஆன் கற்றுக் கொடுக்கப்பட்டது. அதன் விளைவாகத்தான் அங்கே இஸ்லாம் இருந்தது. இதுக்கு மாற்றமாக ஸ்பெயினுடைய வரலாற்றையும் பார்க்கிறோம். ஸ்பெயின் அழிக்கிறதுக்காக, அங்கிருந்து இஸ்லாத்தை அகற்றுவதற்காக தொடர்ந்து கிறிஸ்தவர்கள் சூழ்ச்சிக்கு மேல் சூழ்ச்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. தங்களுடைய உளவாளிகளை அனுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸ்பெயின் மீது படை எடுக்கலாமா, ஸ்பெயினை வெற்றி கொள்ள முடியுமா என்று தங்களுடைய உளவாளிகளை அனுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸ்பெயினுக்குள்ளே ஒரு பிரிட்டிஷ் உளவாளி உள்ள வர்றார். வந்து பார்க்குறாரு, இங்கே இஸ்லாம் எப்படி இருக்குது, நாம் இந்த நாட்டின் மீது இப்போ படையெடுத்தால் முஸ்லீம்களை வெல்லலாமா முடியாதா என்று ஒரு உளவாளி வர்றார், கிறிஸ்துவ உளவாளி.
அவர் வீதியில் ஒரு பையனை பார்க்குறாரு. ஒரு நடுத்தர பையன், ஒரு 15 வயசு 16 வயசு மதிக்கத்தக்க பையன். அந்த பையன் ரோட்டில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறான். அப்போ இந்த உளவாளி அந்த பையனை அழைச்சி கேட்குறாரு, ஏன்பா நீ அழுதுட்டு இருக்கிறேன்னு சொல்லி. அந்த பையன் சொல்கிறான், எங்கள் அம்மா என்னை கிறிஸ்தவர்களோடு போர் செய்கிறதுக்கு அனுப்ப மாட்டிருக்கிறாங்க, கிறிஸ்தவர்களை எதிர்த்து போர் செய்கிறதுக்கு என்னை அனுப்ப மாட்டிருக்கிறாங்க, நான் அதுக்காக அழுதுகிட்டு இருக்கிறேன்னு சொல்லி. அந்த உளவாளி கேட்குறான், ஏன் உங்கள் அம்மா அவனை அனுப்ப மாட்டிருக்கிறாங்கன்னு சொல்லி. அந்த பையன் சொல்கிறான், நான் குரான் ஓதிட்டு இருக்கிறேன், மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கிறேன், 25 ஜுஸு நான் முடிச்சிருக்கிறேன், இன்னும் 5 ஜுஸு இருக்குது. எங்கள் அம்மா சொல்கிறாங்க, இந்த 5 ஜுஸு மனப்பாடம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீ அல்லாஹ்வுடைய பாதையில் போருக்கு போன்னு சொல்கிறாங்க, நான் இப்போவே போகிறேன்னு சொல்கிறேன்னு சொல்லி. இந்த உளவாளி இதை கேட்டுட்டு தன்னுடைய நாட்டுக்கு திரும்பி தன் எஜமானர்கள்ட்ட சொல்கிறான், ஸ்பெயினில் என்ன நிலைமை இருக்குன்னு சொல்லி. அப்போ அவங்க சொன்னாங்க, இப்போ நாம் ஸ்பெயினை வெற்றி கொள்ள முடியாது, எது வரைக்கும் அவங்க குரானோடு தொடர்பு வச்சிருக்கிறாங்களோ நாம் ஸ்பெயினை வெற்றி கொள்ள முடியாது, நெருங்க முடியாதுன்னு சொல்லி. அதே உளவாளி ஒரு 20 வருஷத்துக்கு பிறகு மறுபடியும் ஸ்பெயினுக்கு உள்ள வர்றான். ஒரு 20 வருஷத்துக்கு பிறகு உள்ள வந்தால் அப்போ ஒரு வாலிபனை பார்க்குறாராம். அவனும் ரோட்டில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறான். அந்த உளவாளி கூப்பிட்டு கேட்குறானா, ஏன் பண்ணி அழுதுட்டு இருக்கிறேன்னு சொல்லி. அந்த வாலிபர் சொன்னான்னா, நான் ஒரு பெண்ணை காதலிக்கிறேன், அந்த பெண்ணை திருமணம் செய்கிறதுக்கு என் பெற்றோர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இந்த உளவாளி திரும்பி தன் எஜமானர்கள்ட்ட சொன்னபோது சொன்னாங்களாம், இப்போ நாம் ஸ்பெயினை வெற்றி கொள்ள முடியும். இப்போது நாம் எப்போ 20 வருஷத்துக்கு முன்னால் குரானோடு தொடர்பு இருந்த போது சொன்னார்கள், இனி நாம் ஸ்பெயினை நெருங்கவே முடியாது என்று. எப்போ அந்த வாலிபருடைய உள்ளத்தில் குரான் இல்லை, ஒரு பெண்ணுடைய பிரியம் வந்துருச்சு சொன்னாங்க, இதுதான் அந்த நாட்டு மொத்த மக்களுடைய நிலை, இப்போ நாம் ஸ்பெயினை வெற்றி கொள்ளலாம். அப்படியானால் நம்முடைய உள்ளத்தில், இந்த சிறுவர்களுடைய உள்ளத்தில் குரானுடைய பிரியம் எது வரைக்கும் இருக்கிறதோ இந்த நாட்டில் இந்துத்துவா நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. குரானுடைய பிரியம் என்னைக்கு போயிடுதோ, குரானுடைய கல்வி மக்தபுடைய இந்த அறிவு என்றைக்கு போய்விடுகிறதோ அன்றைக்கு அவர்கள் ஜெயித்து விடுவார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே இந்த நாட்டை இஸ்லாம் தொடர்ந்து நீடிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய சிறுவர்களுக்கு இந்த குரானுடைய ஞானம், இந்த குரானுடைய அறிவு, குரானுடைய பாசம் போதிக்கப்பட வேண்டும். இந்த மக்தபுடைய கல்விதான் நம்முடைய சிறுவர்களை அடுத்த தலைமுறை எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. இன்றைக்கு நாமளே இவ்வளவு பெரிய நெருக்கடிகளை சந்திக்கிறோம். ஏன்னா இப்போது நடக்கக்கூடிய ஆட்சி தஜ்ஜாலுடைய ஆட்சி. தஜ்ஜால் வரும்போது என்னென்ன செய்வானோ அதற்கான ஏற்பாடுகள் தான் இன்னைக்கு உலகம் பூரா நடக்குது. தஜ்ஜால் வந்தால் என்ன செய்வான்னு சொல்லி ஹதீஸில் இருக்குது. தஜ்ஜால் வந்தால் மக்கள்கிட்ட எதுவுமே இருக்காது, எல்லாத்தையுமே பிடிங்கிடுவான். யார் அவனுக்கு கட்டுப்படுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பான். இப்போ இருக்கிற தஜ்ஜாலும் நம்மள்கிட்ட உள்ளதை வர பிடிங்கி பேங்கில் வச்சிருச்சு, எல்லாமே போயிடுச்சு. என்ன அர்த்தம்? நான் சொல்கிறத எவர் கேட்பார்களோ அவங்கள்ட்ட கட்டுக்கட்டாக 2000 ரூபா பணம் இருக்கும். சாதாரண மக்கள் 2000 வாங்க முடியல, ஆனால் சிலருடைய வீட்டில் கட்டுக்கட்டாக இருக்குது. இதுதான் தஜ்ஜால் செய்வான். தஜ்ஜால் செய்வதற்கு என்னென்ன பண்ணுவானோ அந்த தஜ்ஜால் வரக்கூடிய உலகத்துக்கான ஏற்பாடுகள் தான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்குது. இதை நாம் எதிர்கொள்வதற்கு நம்மிடத்தில் குரானுங்கிற ஆயுதம் மட்டும்தான் பெரிய பலம். இந்த அறிவை நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் ஊட்டினோம் என்று சொன்னால், நம்முடைய பிள்ளைகளுக்கு போதித்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அவர்களால் வெல்ல முடியாது. அல்ல அப்படிப்பட்ட ஒரு நல்ல சூழ்நிலையை நீடிக்க செய்யணும். ஆக கண்ணியத்திற்குரிய மக்தபுடைய இந்த அறிவை கொண்டுதான் நம்முடைய பிள்ளைகளுடைய ஈமானை பாதுகாக்க முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றை பாருங்கள். பெருமானார் ஹிஜ்ரத் செஞ்சு மதீனா செல்வதற்கு முன்னால், மதீனா அவங்க செல்லலை, ஆனால் மதீனாவில் இஸ்லாம் வளர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா மதீனாவிலிருந்து ஹஜ்ஜுக்கு வந்த அந்த மக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்தார்கள், ஈமான் கொண்டாங்க, மதீனாவில் இருந்தாங்க. பெருமானார் ஹிஜ்ரத் செய்து மதீனா போகிறதுக்கு முன்னால் மதீனாவில் முதல்ல உருவாக்கப்பட்டது மக்தப் மதரசா தான். அங்கே நபி அவர்கள் யாரை அனுப்புனாங்க முஅல்லிமாக? முஸ்அப் இப்னு உமைர். முஸ்அப் இப்னு உமைர்ங்கிற சஹாபியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்வதற்கு முன்பாகவே அவங்களை எங்கே அனுப்பிட்டாங்க? மதீனாவுக்கு அனுப்பிட்டாங்க. அவர் போய் அங்கே தாலீம் செய்கிறார். குர்ஆனுடைய தாலீம், தொழுகையினுடைய தாலீம், மார்க்க விஷயங்கள் எல்லாத்தையும் அவர் கற்றுக் கொடுக்குறார். அவர் போய் பல மாதங்களுக்கு பிறகு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போகிறாங்க. அப்போ ஒரு ஊருக்குள்ள நபியின் வருகைக்கு முன்னால் மக்தபுடைய வருகை வந்துருச்சு. ஒரு ஊருக்குள்ள அல்லாஹ்வுடைய தூதர் இன்னும் கால் எடுத்து வைக்கல. அவர்கள் வருவதற்கு முன்னால் மக்தப் மதீனா நகரத்துக்கு வந்துச்சுன்னு சொன்னால் இந்த மக்தபுடைய அவசியம், இந்த மக்தபுகள் எவ்வளவு தேவை என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த அடிப்படையில் இந்த காலத்தில் இந்த மக்தபுடைய அவசியங்கள்
மக்தபில் நம்முடைய பிள்ளைகளை சேர்த்து மார்க்க போதனைகள் என்பது மிக மிக தேவையான ஒரு விஷயம். அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை. ஒரு காலத்தில் மக்தபில் சாதாரணமாக எஸ்எர்னல் குரான், ஆரம்ப குரானுடைய சில பாடங்கள், ஒரு சில அடிப்படை விஷயங்களோடு முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான் மக்தபுகள் இருந்தது. இன்றைக்கு இந்த முறைப்படுத்தப்பட்ட முனஸ்ஸம் மக்தப், இந்த முறைப்படுத்தப்பட்ட மக்தபுகள் வந்த பிறகு இன்றைக்கு மக்தபில் உருவாக்கப்பட்டிருக்கிற இந்த பாடத்திட்டம், இதை தொடர்ந்து பிள்ளைகள் படித்தாங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு ஆலிமுக்கு நிகரான கல்வி அவங்க படிச்சிட முடியும். அந்த அளவுக்கு அல்ஹம்துலில்லாஹ் விரிவான பாடத்திட்டங்கள், ஃபிக்ஹுடைய விரிவான சட்டங்கள் எல்லாமே அடுத்தடுத்த பல புத்தகங்கள் வந்து கொண்டு இருக்குது. இதை நம்முடைய பிள்ளைகள் அதில் தஜ்வீதும் இருக்குது, அதில் வரலாறும் இருக்குது, அதில் மொழிகளும் உருது அரபி மொழியும் இருக்குது. இப்படி ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு அழகான ஒரு பாடத்திட்டத்தை இன்றைக்கு இந்த மக்தபுகள் மூலமாக நமக்கு ஒரு பெரிய முயற்சிக்கு பின்னால் தரப்பட்டிருக்கு. எனவே சமுதாயம் இந்த மக்தபுகளை பரவலாக்க வேண்டும். இந்த மக்தபில் ஈடுபடக்கூடியவர்களை இன்னும் ஆர்வப்படுத்த வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய பிள்ளைகளை நான் ஆரம்பத்தில் சொன்னது போல நம்முடைய இமாம்களுடைய தாய்மார்கள் எப்படி தன்னுடைய குழந்தைகளுடைய உள்ளத்தில் மார்க்க பிரியத்தை, மார்க்க அறிவை கொடுத்தாங்களோ, ஷரியத்துடைய கல்வியினுடைய முக்கியத்துவத்தை உணர்த்தினாங்களோ, அப்படி உணர்த்தி நம்முடைய தாய்மார்கள் அனுப்பணும். எதையும் சடங்காக செய்யக்கூடாது. சடங்காக செஞ்சோம்னா அதில் அபிவிருத்தி இருக்காது. அதனால் எல்லாரும் பிள்ளைகளை அனுப்புகிறாங்க, நாமளும் அனுப்புகிறோன்னு இருக்கக்கூடாது. தாய்மார்கள் குழந்தைகளை மக்தபுக்கு அனுப்புறது மட்டும் இல்லாமல் தங்களுடைய வீட்டில் தீனுடைய சூழலை உருவாக்கணும். வீட்டில் பெண்கள், நான் ஆரம்பத்தில் சொன்னது போல, அவங்க தொழுகையாளியாக இருக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஸல்லூ ஃபீ புயூத்திக்கும், உங்களுடைய வீட்டில் நீங்கள் தொழுவுங்க. வலா தஜஅலூஹா குபூரன், வீட்டை மண்ணறைகளாக ஆக்கிடாதீங்க. வீட்டை மண்ணறை ஆக்காதீங்கன்னா என்ன அர்த்தம்? கபர்ஸ்தானில் தொழுகை இருக்குதா? இல்லை. தொழப்படாத வீடும் கபரஸ்தான். வீட்டை மண்ணறைகளை ஆக்காதீங்கன்னு சொன்னால் கபரஸ்தானில் தொழுகை நடக்காது. எந்த வீட்டை தொழுவுறது இல்லையோ அந்த வீடும் கபரஸ்தான். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண்களுக்கு சொன்னாங்க, வீட்டில் போய் சுன்னத் தொழுவுங்க, ஃபர்து பள்ளியில் தொழுவுங்க, சுன்னத்து வீட்டில் தொழுவுங்க. அதிலும் குறிப்பாக மகரிபுடைய சுன்னத்து, இரவு தொழுகைகளுடைய சுன்னத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக வலியுறுத்தி சொன்னாங்க, இந்த சுன்னத்துகளை வீட்டில் தொழுவுங்க. வீட்டில் சுன்னத் தொழுவுறதுனால ரெண்டு ஃபாயிதா இருக்குது, ரெண்டு பலன் இருக்குது. ஒன்று, தொழுகையினால வீட்டில் ரிஸ்க்குடைய அபிவிருத்தி ஏற்படும். ரெண்டாவது, நாம் தொழுகிறத நம்முடைய குழந்தைகள் கண்கூடாக பார்க்குறாங்க. நாம் தான் அவங்களுக்கான எடுத்துக்காட்டு. நம்முடைய தொழுகைகளை பார்த்து அவங்களும் பயிற்சி பெறுவாங்க. எனவே தாய்மார்கள் மக்தபுக்கு அனுப்புறதோடு அவங்க கடமை முடியாது. அவங்க பேணுதலான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து தங்களுடைய பிள்ளைகளை பெரிய பெரிய அறிஞர்களாக, பெரிய மகான்களாக உருவாக்கணும். ஹஜ்ரத் ஹாஜா மொயினுத்தீன் சிஷ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பெரிய இந்தியாவில் மிகப்பெரிய மார்க்க புரட்சி செய்த ஒரு மகான். ஹஜ்ரத் ஹாஜா மொயினுத்தீன் சிஷ்தி அவர்கள் பல லட்சக்கணக்கான மக்கள் அவர்களின் காரணமாக இந்த குஃபரிலிருந்து, ஷிர்கிலிருந்து தௌபா செய்து இஸ்லாத்துக்கு வந்தாங்க. அந்த மாதிரி மகான்களுடைய தாவத்தில் தான் இன்றைக்கி நாம முஸ்லீம்களாக இருக்கிறோம். ஹஜ்ரத் ஹாஜா மொயினுத்தீன் சிஷ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க நாடு முழுக்க பயணம் செஞ்சுருக்கிறாங்க. ஒரு பயணத்தில், ஒரு சஃபரில் போயிட்டு அவங்க வீட்டுக்கு வந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. இப்போ அவங்களுடைய தாயார் பார்க்குறாங்க, மகனுடைய முகத்தில் முன்போட ரொம்ப சந்தோஷம் தெரியுது. கேட்டாங்க, மகனே என்ன காரணம், இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறீங்களேன்னு சொல்லி. இப்போ அவங்க சொன்னாங்க, மற்ற முறைகள் நான் பயணத்தில் போவேன், சில 100 பேர் இஸ்லாத்துக்கு வருவாங்க, சில 1000 பேர் இஸ்லாத்துக்கு வருவாங்க. இந்த பயணத்தில் 6 லட்சம் பேர் முஸ்லீமானாங்க. 6 லட்சம் பேர் முஸ்லீமானாங்க. அதான் என்னுடைய சந்தோஷத்துக்கு காரணம். அவங்களுடைய தாயார் உடனே சொன்னாங்க, மகனே அது உன்னுடைய திறமை இல்லை, அது என்னுடைய திறமைன்னு சொன்னாங்க. இந்த 6 லட்சம் பேர் இஸ்லாத்தை ஏற்றதற்கு காரணம் உன்னுடைய திறமை கிடையாது, அது என்னுடைய திறமைன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு ஒன்றும் புரியல. தன்னுடைய தாயிடத்தில் பணியோடு கேட்டாங்க, பயணம் செஞ்சது, கஷ்டப்பட்டது எல்லாமே நான் தான், ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க அது உன்னுடைய திறமை இல்லை, என்னுடைய திறமைன்னு சொல்லி, எனக்கு விளங்கலையேன்னு சொல்லி. அவனுடைய தாயார் சொன்னாங்க, மகனே நீ குழந்தையாக இருக்கிற போது ஒவ்வொரு முறை உனக்கு நான் பாலூட்டுகிற போதும் ஒது செய்து விட்டுத்தான் நான் பாலூட்டி இருக்கிறேன். ஒவ்வொரு முறை பாலூட்டுகிற போதும் ஒது செய்து விட்டு என்னுடைய மகனுக்கு மார்க்க ஞானம் புகட்டப்பட வேண்டும். ஒவ்வொரு பால் சொட்டும் என்னுடைய மகனுடைய உள்ளத்தில் ஆன்மீகம், என்னுடைய மகனுடைய உள்ளத்தில் பரிசுத்தம் கொடுக்கப்பட வேண்டும் என்று நான் துவா செஞ்சுட்டு கொடுத்த அந்த பால் தான் உன்னைக்கு இவ்வளோ பெரிய மனிதனாக்கி உன் வார்த்தைகளால் 6 லட்சம் பேர் முஸ்லீம் ஆனாங்கன்னு சொன்னால் அது நான் கொடுத்த பாலுடைய பரக்கத்துன்னு சொன்னான்.
நம்முடைய அருமை தாய்மார்கள் யோசிக்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய குழந்தைகளுக்கும் நாம் எப்படி பாலூட்டி இருக்கிறோம் என்று. இன்றைக்கு சினிமா பாடல்களை வைத்துக்கொண்டு, அதுவும் என்னங்க இந்த தவிர்க்க முடியாத சைத்தாங்கிறது செல்ஃபோன் என்னங்க தவிர்க்க முடியாத சைத்தான். அதை நான் தவிர்க்கவும் முடியாது. அதை கையில் வைத்துக்கொண்டு நாம் என்னங்க எல்லா நேரமும் பல்வேறு ஹராமான விஷயங்களை பார்த்து கொண்டு நம்முடைய உள்ளங்கள், தாய்மார்களுடைய உள்ளங்கள் எப்படி இருக்குமோ அப்படி தான் நம்முடைய குழந்தைகளும் இருக்கும். எனவே இந்த குழந்தைகளை மக்தபுக்கு அனுப்புறதோடு உங்கள் கடமை முடியலை. அதற்கும் மேலாக உங்களுடைய கடமைகள் இருக்கிறது. வீட்டில் நீங்கள் தீனுடைய மாஹோலை உருவாக்கணும். தொழுகையில் உங்களிடத்தில் பேணுதல் வரணும். குறிப்பாக காலை ஃபஜ்ருடைய தொழுகை. ஏன்னா தொழுகையில் ரொம்ப பலவீனம் இருக்கிறது ஃபஜ்ருடைய தொழுகையில் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ஒருவன் ஃபஜ்ர் தொழாமல் தூங்குகிறானோ அவனுடைய செவிகளில் ஷைத்தான் சிறுநீர் கழித்து விட்டான்னு சொன்னாங்க. ஃபஜ்ர் தொழாமல் யார் தூங்குறாங்களோ அவங்க செவிகளில் ஷைத்தான் சிறுநீர் கழிச்சுட்டான். ராத்திரி படுக்கும்போது ஷைத்தான் ஒவ்வொருவருடைய தலையிலையும் 3 முடிச்சு போடுறான். ஹதீஸில் வருது, ஆதாரபூர்வமான ஹதீஸ். இரவில் படுக்கும்போது ஷைத்தான் 3 முடிச்சு போடுறான். ஒவ்வொரு முடிச்சு போடும்போது ஷைத்தான் ஒரு மந்திரம் ஓதித்தான் போடுறான். அலைக்க லைலுன் தவீலுன் ஃபர்குத், ரொம்ப நேரம் இருக்குப்பா ராத்திரி, நீளமான ராத்திரி, நல்லா படுத்து தூங்கு அப்படின்னு சொல்கிறான். முதல் முடிச்சு போடும்போதும் சொல்லுவான் அலைக்க லைலுன் தவீலுன் ஃபர்குத். 2வது முடிச்சு போடும்போதும் சொல்லுவான். இப்படி 3 முடிச்சு போடுறான். இந்த 3 முடிச்சோட தான் எல்லாரும் படுக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த 3 முடிச்சு அவிழ்க்கப்பட்டால் அந்த மனிதன் அன்று காலையிலிருந்து மாலை வரைக்கும் சுறுசுறுப்பாக இருப்பான். இந்த 3 முடிச்சும் அவிழ்க்கப்படலைன்னு சொன்னால் அன்றைய தினம் முழுவதும் அஸ்பஹ ஹபீஸன் நஃப்ஸி, அவன் உள்ள அசுத்தமாகத்தான் இருக்கும் அன்னைக்கு போகிறான்னு சொன்னாங்க. இந்த 3 முடிச்சு எப்படி அவிழ்க்கப்படும்? யார் காலையில் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு எழுந்து அல்லாஹ் புகழ்ந்துட்டாங்களோ, கண் விழித்ததும் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர், இந்த துஆ ஓதிட்டீங்க, ஒரு முடிச்சு அவிழ்க்கப்படும். உடனே போய் ஒது செஞ்சிட்டீங்கன்னு சொன்னால் ஒது செஞ்சதும் 2வது முடிச்சும் அவிழ்க்கப்படும். உடனே வந்து ஃபஜ்ருடைய முன்சுன்னத்து தொழுதீங்க, தொழுததும் 3வது முடிச்சும் அவிழ்க்கப்படும். அதனால தான் ஃபஜ்ருடைய முன்சுன்னத்து இருக்குது, அதில் பெரிய சூறா ஓதக்கூடாது. ஃபஜ்ருடைய முன்சுன்னத்தை பொறுத்த வரைக்கும் அதை உடனே தொழணும். 2வது என்ன, சின்ன சூறா தான் ஓதணும். குல் யா அய்யுல் காஃபிரூன் குல் ஹுவல்லாஹ், அதில் பெரிய சூறா ஓதக்கூடாது. அது எதுக்காகனா, நீங்கள் அந்த சுன்னத்தை எப்போ தொழுது முடிக்கிறீங்களோ அப்போ தான் ஷைத்தானுடைய 3வது முடிச்சு அவிழ்க்கப்படுது. அதுக்காக தான் அதை வேகமாக தொழணும். ஆக இந்த 3 முடிச்சுகளும் இந்த 3 செயல்களால் அவிழ்க்கப்படுது. எனவே தாய்மார்கள் அவங்க தான் குழந்தைகளோடு 24 மணி நேரமும் இருக்கிறாங்க. அவங்க முதல்ல எப்படி இருக்கணும், சுத்தமானவர்களாக இருக்கணும்னு சொன்னால் அவங்க இந்த 3 காரியத்தையும் செஞ்சுருக்கணும். இந்த 3ஐயும் அவர்கள் செய்ய தவறிட்டாங்கன்னு சொன்னால் அப்போ அவங்களுடைய உள்ள அசுத்தமாயிடுது. அவங்களுடைய உள்ள அசுத்தமானால் அவங்களுடைய குழந்தைகளும் அசுத்தமாயிடுவாங்க. ஆக அன்பிற்குரிய தாய்மார்களே, மக்தபுகளுக்கு நீங்கள் குழந்தைகளை இந்த மார்க்க தேட்டத்தை புகட்டி நீங்கள் அனுப்பணும். மார்க்க ஆர்வத்தை உருவாக்கி நீங்கள் அனுப்பணும். அல்லாஹ்வுடைய கிருபையில் இன்னைக்கு நீங்கள் பெரிய தியாகங்கள் செய்ய வேண்டிய தேவைலாம் கிடையாது. அல்லாஹ் நிறைய செல்வத்தை கொடுத்துருக்கிறான். முஸ்லீம் உம்மத்தில் வறுமை ஏழ்மைங்கிறது ரொம்ப அதிகம் இல்லை. மிகப்பெரிய தாராளத்தையும் செழிப்பையும் அல்லாஹ் கொடுத்து தான் இருக்கிறான். பெரிய கஷ்டம் கிடையாது. ஆனால் நம்முடைய முன்னோர்கள் அவங்க தங்களுடைய பிள்ளைகளுக்கு கல்வி கொடுப்பதற்காக எவ்வளோ பெரிய தியாகங்கள் செஞ்சாங்க. ஒரு 2 சம்பவங்களை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் மாலிக் அவர்கள், இமாம் ரபியா, இமாம் மாலிக்குடைய உஸ்தாத் ரபியா என்று ஒரு பெரிய இமாமை பற்றி நான் சொன்னேன். மதீனாவுடைய பெரிய அறிஞர் இமாம் ரபியா. அவங்களுடைய இந்த வரலாறு தாய்மார்களுக்கு ரொம்ப முக்கியம். இமாம் ரபியா அவர்கள் சிறு பையனாக இருக்கிற போது அவங்களுடைய தந்தையார் ஒரு யுத்தத்திற்காக புறப்பட்டு போயிடுறாங்க. தன்னுடைய மனைவி இடத்துல 30,000 பொற்காசுகள், அன்னைக்கு 30,000 பொற்காசுங்கிறது இன்னைக்கு கோடிகள் மதிப்பு கூட வரலாம். 30,000 பொற்காசுகளை தன்னுடைய மனைவி இடத்துல கொடுத்து விட்டு வெளியே போயிட்டாங்க தந்தை. பையன் மகன் வந்து ரபியா வந்து சின்ன பையன். அவர் போனவர் 17 வருஷத்துக்கு பிறகு தான் மதீனா வர்றார். 17 வருஷத்துக்கு பிறகு மதீனா வர்றார். வந்ததும் நேராக தன்னுடைய வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்து தன்னுடைய மகனை எங்கேன்னு விசாரிக்கிறாரு. மகன் பள்ளியில் இருக்கிறான்னு சொல்லி அவங்க மனைவி சொல்லிடுறாங்க. கணவர் கேட்குறாரு, நான் 30,000 பொற்காசு கொடுத்துட்டு போனேன், அந்த பொற்காசுகள்லாம் எங்கேன்னு கேட்குறாரு. அந்தமாக சொல்கிறாங்க அதெல்லாம் செலவாயிடுச்சுன்னு சொல்லி. அவருக்கு சரியான கோபம். 30,000 பொற்காசு கொடுத்துருக்குறேன், 17 வருஷத்தில் எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டேன்னு கோபம்.
அந்தம்மா மெதுவாக சொன்னாங்க, நீங்கள் எதுக்கும் மஸ்ஜிது நபவிக்கு போங்க, மஸ்ஜிது நபவிக்கு போங்க, அங்கே போயிட்டு வாங்க, உங்களுக்கு இதுக்கு விடை கிடச்சிரும். இந்த 30,000 தீனார் எப்படி செலவானதுன்னு சொல்லி மஸ்ஜிதுக்கு போயிட்டு வாங்க, உங்களுக்கு விடை கிடச்சிரும்னு சொன்னாங்க. அவர் ரபியா இருக்கிறாரே, அவரும் மஸ்ஜிதுக்கு போனார், மஸ்ஜிது நபவிக்கு போனால் அங்கே ஒரு பெரிய அறிஞர் இப்படி சேரில் உட்கார்ந்துருக்கிறார். இப்போயும் ஹஜ்ஜுக்கு போனவங்களுக்கு தெரியும், மஸ்ஜிது நபவியில் அங்கங்கே சேர் போட்டிருப்பாங்க, பெரிய பெரிய ஆளுங்கள் உட்காந்து பாடம் நடத்துவாங்க. ஒரு பெரிய இருக்கையில் ஒரு இமாம் உட்காந்து பாடம் நடத்திட்டு இருக்கிறாங்க. அந்த இமாமை சுற்றி இருக்கிற ஆளுகளை பார்த்தா பெரிய பெரிய அறிஞர்கள், இமாம் மாலிக் இருக்கிறாங்க, பெரிய பெரிய கூட்டம்லாம் இருக்கிறாங்க. வந்தவர் கேட்குறாரு, இந்த சேரில் உட்காந்து பாடம் நடத்துறது யாருன்னு சொல்லி. எல்லாரும் சொன்னாங்க, இந்த கேட்குறவருடைய பேரை சொல்லி இன்னாருடைய மகன்கிறாங்க. அது அவருடைய மகன் தான், அவருடைய மகன் தான். உட்கார்ந்துருக்கிறது யாருன்னு அவர் கேட்குற, இவர் 17 வருஷத்துக்கு பிறகு வந்திருக்கிறார். இந்த பாடம் நடத்திட்டு இருக்கிறது யாருன்னு கேட்கும்போது இது இன்னாருடைய மகன் என்று சொல்லப்படுது, அதாவது அவருடைய மகன். பார்த்துட்டு அவருக்கு ஒரே சந்தோஷம், தன்னுடைய மகன் வளர்ந்து மஸ்ஜிது நபவியில் உட்காந்து பாடம் நடத்திட்டு இருக்கிறான்னு சொல்லி. உடனே வீட்டுக்கு திரும்புகிறாரு. மனைவி கேட்டாங்க, மஸ்ஜிது நபவியில் உங்களுக்கு விடை கிடச்சிதான்னு கேட்டாங்க. சொன்னாங்க, உங்களுடைய மகனுடைய கல்விக்காக தான் நான் 30,000 பொற்காசுகளை செலவு செய்திருக்கிறேன். அந்த மகன் தான் இன்னைக்கு நீங்கள் பார்க்குறீங்க உட்காந்து பாடம் நடத்திட்டு இருக்கிறாருன்னு சொல்லி சொன்னாங்க. அப்படியானால் நீ செலவழித்தது புனிதமான வழியில். 30,000 பொற்காசுகளையும் மகனை பல பகுதிகளுக்கு அனுப்பி, பல நாடுகளுக்கு அனுப்பி கல்விக்காக நீ செலவு செஞ்சேன்னு சொன்னால் நீ செலவு செய்தது புண்ணியமான வழியில் செலவு செஞ்சிருக்கிற. ஆக நம்முடைய குழந்தைகளுடைய இந்த மக்தபுக்கு ஒரு 100 ரூபா 150 ரூபா வசூலிக்கப்படுது. இருக்கிறதுலே அற்பமான ஒரு தொகை தான், பெரிய தொகை இல்லை. இந்த தொகையை நம்ம சந்தோஷமாக கொடுக்கணும். தாய்மார்கள் இதில் பெரிய தியாகத்தை காட்டணும். அந்த தாய் எப்படி தன்னுடைய மகனை வளர்க்கிறதுக்கு, மார்க்க கல்வியை போட்டுறதுக்கு அவ்வளவு பணம் செலவு செஞ்சாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி பெரிய தியாகம் செய்கிறதுக்கு வேலை இல்லை. இரண்டாவது, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவங்களுடைய தந்தையும் சின்ன வயசில் மௌத்தாயிட்டாங்க. வரலாற்றை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய பெரிய இமாம்கள் பூரா அனாதையாகத்தான் வளர்ந்துருக்காங்க. ஏன்னா அல்லாஹ்வுடைய ஒரு நியதி என்னன்னு சொன்னால், அனாதை குழந்தைகளுக்கு தான் அல்லாஹ் அதிக அறிவு கொடுக்குறான். அவங்க உரிய முறையில் வளர்க்கப்பட்டால் சமுதாயத்தின் பெரிய தலைவர்களாக ஆவாங்க. எல்லா இமாம்களும் அனாதைகள் தான். சொல்லப்போனால் நம்முடைய உயிரினும் மேலான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அனாதை தான். அல்லாஹ்வே சொல்கிறாங்க இல்லையா, அலம் யஜிதுக யதீமன், உங்களை அவன் யதீமாக கண்டு ஃபஆவா, அவனே உங்களை அரவணைத்தான். யதீம்கள் தான் தலை சிறந்தவர்களாக வருவாங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹுடைய தந்தையும் இறந்துட்டாங்க. இவங்க பிறந்த கொஞ்ச நாளில் அவங்களுடைய தாயார் ஒரு ஏழை பெண்மணி, ஒரு ஏழை பெண்மணி ஃபாத்திமா அவனுடைய பெயர். தன்னுடைய மகனை பெரிய அறிஞனாக்கணும், பெரிய உலமா ஆக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அந்த நேரத்திலேயே மக்காவுக்கு அழைச்சிட்டு வந்து மக்காவுடைய பெரிய பெரிய அறிஞர்கள்ட்ட போய் மகனை அறிஞனாக்குங்க என்று சொல்கிறாங்க. எல்லா மாணவர்களும் மக்தபுக்கு போவாங்க, கல்வி கற்றுக்கொள்வதற்கு போவாங்க. எல்லாருடைய கையிலையும் எழுதுகோலும் இருக்கும், ஒரு பேப்பரும் இருக்கும், எல்லாரும் எழுதுவாங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹுடைய தாயார்கிட்ட வசதி கிடையாது, எழுதுவதற்கு ஒன்றுமே கிடையாது. அவங்க கேட்பாங்க தன் தாய் இடத்துல, எல்லாரும் எழுதுறாங்க, நான் எழுதாமல் உட்காந்துருக்கிறேன். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹுடைய தாயார் ஆரம்பத்தில் சொன்னாங்க, மகனே உனக்கு மறதி வராது, நான் அல்லாஹ்ட்ட துஆ செய்கிறேன், உனக்கு மறக்காது, அதனால் நீ எதையுமே கொண்டு போக வேண்டாம், என்ன ஆசிரியர் சொல்கிறாரோ உனக்கு மனப்பாடம் ஆகிடும், உனக்கு மனப்பாடம் ஆகிடும்னு சொல்லி. அப்போ இமாம் சொன்னாங்க, இருந்தாலும் உஸ்தாத் எதையும் வச்சு எழுதலைன்னு சொன்னால் கண்டிப்பாருன்னு சொன்னாங்க. மனப்பாடம் ஆகிடும், உங்களுடைய துவா கபூல் ஆகிடும், எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனால் ஆசிரியர் வந்து எழுதலைன்னா கோவப்படுவார், நான் என்ன செய்யட்டும்? இமாம் ஷாஃபியுடைய தாயார் சொல்லி கொடுத்தாங்க, கண்டிப்பாக உனக்கு மனப்பாடம் ஆகிடும், உஸ்தாது கேட்டால் நீ சொல்லு, அப்படி எழுதித்தான் ஆகணும்னு சொன்னால் எழுதித்த வாங்கிறதுக்கு பேப்பருக்கோ எழுதுகோலுக்கோ பணம் இல்லை, வேண்டுமானால் நீ உஸ்தாது பார்க்கும்போது நடிச்சுக்க, கையில் எச்சி எடுத்து உள்ளங்கையில் எழுதுகிற மாதிரி நடிச்சுக்கன்னு சொன்னான். எச்சி எடுத்து உள்ளங்கையில் எழுத முடியுமா? இமாம் அவர்கள் அப்படி எழுதியே அறிஞரானவர்கள். இப்படிப்பட்ட தியாகங்களால் தான் நம்முடைய சமுதாயத்துக்கு பெரும் பெரும் இமாம்கள் கிடைத்தாங்க. நம்முடைய அருமை தாய்மார்கள் இவ்வளவு தியாகங்கள் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த குழந்தைகளுடைய மக்தபுக்காக காலை மாலை ஒரு சிறு நேரம் கொடுத்தால் போதுமானது. இந்த மக்தபுகளை கொண்டு தான் நான் ஆரம்பத்தில் சொன்னது போல ரஷ்யாவுடைய அந்த வரலாறு மறக்கப்படக்கூடாத வரலாறு. இந்த மக்தபுகளை கொண்டு தான் அந்த தாய்மார்கள் தங்களுடைய குழந்தைகளுடைய ஈமானையும் இஸ்லாத்தையும் அவர்கள் பாதுகாத்தார்கள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த நாட்டிலும் ஈமான் இஸ்லாத்தை பாதுகாக்கணும். நாட்டிலும் ஒரு பெரிய சூழ்ச்சி நமக்கு எதிராக தீட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. இஸ்லாத்தை வேரோடு அறுப்பதற்கான முயற்சிகள் நடக்கிறது.
பொது சிவில் சட்டம் என்கிற பெயரில் மத்திய அரசும் நீதிமன்றங்களும் நம்முடைய மார்க்கத்தை பற்றி பல தவறான விஷயங்களை பரப்பி கொண்டிருக்குது. அதுக்கு ஒரு காரணம் நம்மளும் ஒரு காரணம் தான். முதல்ல நாம் ஷரியத்தை தெரியல, தலாக்குனா என்னன்னு தெரியல, இதானா என்ன நமக்கு தெரியல, தலாக்கு சொல்கிற முறை என்ன நமக்கு தெரியல. இதெல்லாம் தெரியாத காரணத்தினால நம்மில் சிலர் செய்யக்கூடிய தவறுகளை அவர்கள் பூதாகரமாக்கி, இத்தனைக்கு இந்த தவறுகள் மற்ற சமூகத்தில் பல லட்சம் மடங்கு அதிக முஸ்லிம்களை விட பெண் கொடுமை, வரதட்சணை கொடுமை இதெல்லாம் மற்ற சமூகங்களில் அதிகம். முஸ்லீம் சமூகத்தில் அவர்களோடு ஒப்பிட்டோன்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப குறைவு தான். ஆனாலும் நம்ம ஷரியத்துடைய சட்டத்தை தெரியாததுனால நம்மில் சிலர் செய்யக்கூடிய தவறுகளை இந்த ஊடகங்கள் ஊதி பெருசாக்கி அதை காரணமாக வைத்து நம் மீது ஒரு குஃபருடைய சட்டத்தை, இறை மறுப்பாளர்களுடைய சட்டத்தை திணிப்பதற்கான ஒரு முயற்சி நடக்குது. அல்லாஹ் இந்த சூழ்ச்சியை முறியடிப்பானாக. நம்முடைய முயற்சி என்ன, நம்முடைய குழந்தைகளை இந்த மதரசாக்கள் வாயிலாக அவர்களுக்கு முழுமையான மார்க்கத்தை, அல்லாஹ்வுடைய குர்ஆனை மரணம் செய்கிற வாய்ப்பையும் தீனை அறிந்து கொடுக்கிற அந்த வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட நல்ல தாய்மார்களாக, நல்ல தந்தையர்களாக நம் எல்லோரையும் ஆக்கி அருள்வானாக. ஆஃபிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين. اللهم صل على